கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள்ல கூட தேவன் கிருபையில உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படியாக தேவன் ஒரு கிருபை செய்திருக்கிறாரு. பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு, உங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை ஏறெடுத்துக்கொண்டு, இந்த நாளின் கூட தேவன் நம்மள அவருடைய வார்த்தைகளை பேசும்படியாக, அவருடைய வழிநடத்தல், அவருடைய ஆவி கொடுத்து பேசும்படியாக, அதை உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக, அந்த மாதிரி ஒரு விண்ணப்பத்தோடு உங்கள் மத்தியில வார்த்தைகளை பேசும்படி தேவனுடைய வசனத்தின் ஆதாரத்துல பேச தேவன் கிருபை செய்வாராக. இப்போ இன்றைய நாளின் பாட பார்த்துருப்பீங்க நீங்க. தலைப்பு என்ன பார்த்தீங்களா? கேள்வி, கொஷன். இப்போ வசனத்தை கூட நம்ம பார்த்தோம். வசனம் தமிழ்ல படிக்கிறீங்களா ஒரு வாட்டி? அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்போ ஒரு விசுவாசம் வரணும்னாக்கா ஒரு கேள்வியினாலதான் ஒரு விசுவாசமே உருவாகுது. இப்போ ஒரு கேள்வி என்பது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல நம்ம ஒத்துத்தரும் வாழ்ந்து கொண்ட வாழ்க்கையில கேள்வி இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லை. இன்னைக்கு எல்லா ரீதியிலையும், எல்லா பார்வையிலையும், எந்தெந்த கோணத்துல நம்ம முயற்சி எடுக்கிறோமோ அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி வந்தே வரும். ஒரு நம்ம தாய் தகப்பன்கிட்ட பேசும்போது ஒரு கேள்விதான் இருக்கு நம்மளுக்குள்ள. ஏன் தான் என்னை பெத்தீங்களோ நீங்க? ஏன் தான் என்னை பெத்தீங்களோ? நான் ஏன் தான் பிறந்தனோ? நம்மளுக்குள்ள ஃபீலிங் வரும். நான் ஏன் அது அப்போ கொஸ்டின் தான் நம்மளுக்குள்ள. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஒரு கொஸ்டின் தான் வாழ்க்கை இருக்குது. அந்த கொஸ்டின்ல அவங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சானாக்கா, ஆன்சர் கிடைக்கல அவங்களுக்கு யாருக்கும் சரியா. ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா ஈஸியாயிடும் மைண்டு. அப்போ ஆன்சர் கிடைக்காதுக்கிறதுனால தான் அது அந்த கேள்வி என்ன ஆயிருந்தாக்கா அவங்களுக்குள்ள ஒரு பாதிப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் தான் இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க கேட்டாங்களோ, யார் தான் இந்த ஸ்கூலை கண்டுபிடிச்சாங்களோ, ஸ்கூலுக்கு போயினே இருக்கும்போது யார் தான் இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சாங்க, எக்ஸாம் டைம் போது யார் தான் இந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சாங்க, ஏன் அது பாருங்க, ஏன் தான் இந்த எக்ஸாம் கண்டுபிடிச்சாங்களோ? இப்போ ஏன் இந்த வாழ்க்கை? நான் ஏன் தான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்? கல்யாண வாழ்க்கை எடுத்தீங்களா, ஏன் தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஏன் தான் நான் குழந்தை பெற்றுக்கணும்? சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும் போது நம்மளுக்கு என்ன வந்தாக்கா, அவங்களுக்கு நமக்கு ஆப்போசிட்டா வரும்போது நம்மளுக்கு என்ன தான் ஒரு கேள்வியாயிருது நம்மளுக்கு வாழ்க்கை. நான் ஏன் இங்க உங்களுக்கு உங்க இந்த வீட்டில் பிறந்தனோ? நான் ஒரு பணக்கார வீட்டில் பிறந்தா ஒரு பணம் பிரச்சனை வரும்போது அந்த மாதிரி சிந்தையா வருது. படிக்கும்போது ஏன் படிக்கணும்னு கேள்வி வரும். வளர்ந்த பிற்பாடு ஒரு வேலை இல்லாம சில வாழ்க்கை வாழ்றதுக்காக பண்ணுறது, ஐயோ படிச்சிருந்தா நல்லா இருக்குமே, நான் படிக்காம போயிட்டேனே, ஏன் தான் அப்படி நான் முடிவு எடுத்தேன் அந்த டைம்ல, ஏன் அந்த முடிவை நான் எடுத்தேன், அது காரணம் என்ன? இப்படிதான் நம்ம ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் நம்மளுக்கு கேள்வி இல்லாத நம்ம டைம்ஸ், நம்ம ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கை என்ன பண்றது, முன் போறதே இல்லை. இப்போ கேள்வி இருந்து கொண்டுதான் இருக்குது. இந்த மாதிரி கேள்வி நம்மளுக்குள்ள ஒவ்வொரு இன்னைக்கு 800 கோடி மனிதர்கள் இருக்கும் போதும், புதிய சிருஷ்டிகளா இருக்கு நம்மளுக்கும் ஒரு கேள்விக்குரியதான் இருக்குது. இப்போ இன்னைக்கு பாருங்க, எக்ஸாம்பிள் நம்ம சண்டே சர்வீஸுங்கோ, ஈவினிங் டெய்லி மீட்டிங்ஸ்க்கு பண்ண கூட, ஏன் தான் இந்த புதர் சிஸ்டர் ஜல்தி வரமாட்டாங்களோ, இல்லைங்களா? ஏன் தான் ஜல்தி வந்தவங்களுக்கு என்ன கேள்வி, ஏன் தான் இங்க ஜல்தி ஆரம்பிக்கலையோ? இப்படிதான் நான் ஏதோ ஒரு கேள்வி பாருங்க. அது அந்த கேள்வினா தான் டென்ஷன், ஒரு சிந்திக்க வைக்குது மைண்டு பாரம் வைக்கும். சில பேர் காத்திருக்கும் போது முடியாது போகுது. சில டைம் ஆகும். எங்க போனாலும் பஸ் ஆகட்டும், பஸ்ஸுக்கு நம்ம டைம் போகுது, பஸ் சரியா வர மாட்டான், டைம் வர மாட்டாங்க. ஏன் இந்த டைம் பஸ் வரலையே, ஏன் வரல இந்த பஸ்காரன்? ஒரு டைம் அப்போ டென்ஷன், வேலைக்கு டென்ஷன் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு அந்த கேள்வி வந்ததும் நெக்ஸ்ட் அது ஒரு நம்மளுக்கு பாதிப்பு உருவாகிற சிந்தனைகள் ஏற்படுது. நீங்க எந்த இடத்துல எடுத்து பாத்துங்க, எல்லா இடத்துலயும் இப்போ இப்படி இந்த மாதிரி கேள்விதான் ஒவ்வொரு மனுஷங்களும் இருக்குது. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்மளுக்குள்ள
இந்த மனிதருக்குள்ள உருவாகிறதுக்கு காரணம் என்ன? இது அப்படியே நம்ம எப்படி சில டைம் சொல்லுவோம், நம்ம இந்த பாவம் நம்ம ரத்தத்துல ஊறிட்டு இருக்குதுன்னு சொல்ற சில டைம்ல, அந்த மாதிரி இந்த கேள்வி கூட நம்ம ரத்தத்துல ஊறிட்டு இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த ரத்தத்துல ஊறி இருக்கிறதுனா இதுக்கு காரணம் என்ன இருக்கலாம்? அப்ப எங்க இந்த நம்மளுக்கு விடை எங்க இருக்கு? இந்த கேள்வி, இந்த மாதிரி மனுஷன் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாவே இருக்குதே, இது எங்கிருந்து உருவாச்சு? இதுக்கு காரணம் என்ன? வேற எங்க எந்த வேதத்திலயும் போய் படித்து பார்த்தாலும், இல்ல முன்னோர்கள கேட்டு பார்த்தாலும் தெரியல. அவங்களும் சொல்ற கேள்வி, அவங்களுக்கும் கேள்வி தான். தெரியல எங்களுக்கு. ஏன் அப்படின்னாக்கா, அப்ப நம்மளுக்கு நம்மளுக்கு வேதத்தை வாசித்து தேவனுடைய தெய்வீக திட்ட புரிஞ்சிருக்க நம்மளுக்கு சிந்திக்கும்போது, இந்த உலகமே இந்த மாதிரி சூழலுக்கு போயிருக்கிறதுக்கு காரணமே ஒரு கேள்வினால தான். ஒரு கேள்வினால தான் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளேயே நம்மலாம் வந்திருக்கிறோம். இந்த மனித குலத்தின் ஆரம்பமே ஒரு கேள்விதான். விழுந்து போன நிலை வந்து ஒரு கேள்விதான். அப்போ கேள்வியை ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தது யாரு? யாருக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க? இல்லைங்களா? அப்போ லூசிஃபர் தான் இல்லைங்களா? அவர் அப்போ சாத்தான் நம்ம அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு அப்புறம் அவர் சாத்தானா பண்றாருன்னா நம்ம அவருக்கு இன்னொரு டைட்டில் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் பேர் வந்து லூசிஃபர். அதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் வந்து விடுவெள்ளி நட்சத்திரம் அவர். அப்போ நம்முடைய பாடத்தின் தலைப்பு பாத்தீங்களா, 2 விடுவெள்ளியின் கேள்வி. அப்போ 2 விடுவெள்ளி, அது முதல் விடுவெள்ளி நம்ம லூசிஃபர் ஆகி இருக்கிற முதல்னா அவர் முதலில் இல்லை, சிருஷ்டில முதலில் இல்லை, இந்த பாடத்துல முதல்னு சொல்ல வரேன். அப்போ அவரு வந்து தேவனால் உருவாக்கப்பட்ட இந்த சிருஷ்டிகள், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மனிதன் அவரோட சாயலையோ ரூபத்திலேயே உண்டாக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தில் வைத்து இருக்கும்போது, லூசிபர் அவர்கள் வந்து ஏவாள்கிட்ட கேட்ட கேள்விதான் முதல் கேள்வியாக இருக்குது. அப்போ என்னன்னு கேட்டா, எந்த எந்த கேள்வி குறித்து தான் இவருக்கு, இது எதுதான் தேவனுடைய சிருஷ்டிலேயே தேவனுடைய வார்த்தைகளை வைத்துதான் ஒரு கேள்வி உருவாயிருக்குது. தேவனை வைத்தும் தேவனுடைய வார்த்தைகளை வைத்தும் அவரோட சிருஷ்டிகள் முன்னாடி வந்து ஒரு கேள்வி வைக்கப்பட்டிருக்குது. அந்த கேள்வி வைத்தவரோடு யாரும் பாத்தீங்களா, தேவன் உருவாக்குன ஒரு சிருஷ்டி தான். தேவன் அவர் டைரக்டா உருவாக்கல, த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமா தான் என்ன பண்ணணும், லோகாஸ் மூலமா தான் உருவாக்குன ஒருவர் லூசிஃபர் என்று பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர் வந்து சிருஷ்டிகர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு திட்டத்துல ஒரு கேள்வியாக வைக்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது, அப்போ யார்கிட்ட கேள்வி கேட்டாருனாக்கா, ஏவாள் கிட்ட. என்ன கேள்வி கேட்டாரு? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாத்தீங்களா, தேவன் சொன்னது உண்டோ? நீங்கள் ஒரு பாருங்க, தேவன் இருக்கிறாரு. இந்த 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 வசனங்கள்ல சில பேர் இன்க்ளூட் ஆகுறாங்க. கடவுள் இருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தை இருக்குது. தேவன் வந்து ஒரு வார்த்தை வச்சிருக்காரு, இந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று ஒரு வார்த்தையை வச்சுக்கிறாரு. அந்த வார்த்தையை வந்து யார்கிட்ட கேட்கிறாருன்னா, கேட்கக்கூடியவர் லூசிபர். யார்கிட்ட கேட்கிறாருன்னா, தேவன் உண்டாக்குன ஒரு மனுஷி கிட்ட வந்து என்ன பண்றாருன்னா, இந்த வார்த்தையை, தேவன் சொன்ன வார்த்தையை வச்சு தேவன் உண்டாக்குன ஒரு சிருஷ்டி கிட்ட வந்து கேட்கிறாரு. பாருங்க, இது ஒரு மாதிரி இந்த ஒரு சூழ்நிலை பாத்தீங்களா, ஒரு குடும்பத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பாருங்க. ஒரு சின்ன குடும்பம், இவங்கெல்லாம் ஒரே குடும்பமா இருந்துங்க. அந்த குடும்பத்திலே ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடிய, ஒரு மூத்தவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய, மூத்தவருடைய வார்த்தைக்கு விரோதமா போக வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி என்ன பண்றாருன்னா ஒருத்தர் எழுப்புறாரு. இது ஒரு குடும்பம். அதே மாதிரி நம்ம குடும்பத்துல அப்படியே நடக்கும். இந்த நம்ம குடும்பம் அப்படியே கம்பேர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி தான் நடந்துருக்கும் சில வாழ்க்கை குடும்பத்தை பேர். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேள்வி வந்து அவர் கேட்டு, அப்போ ஒரு கேள்வி உருவாகும் போது தான் இவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி உருவாகுது. யாருக்கு? மனுஷிக்கு ஒரு கியூரியாசிட்டி. ஆமா இல்லையா? ஏன் ஒரு கேள்வி, அவங்களுக்கு ஒரு கேள்வி உருவாகுது. ஒரு கேள்வி கேட்டுதான் ஒரு கேள்வி உருவாகுது.
ஏன் அப்ப யார் மேல கேள்வி உருவாகுதுன்னா, அது ஒரு உண்டாக்குனவர் மேல, தேவன் மேல. ஏன் தேவன் என்ன இத சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு? அப்ப அதுல என்ன ஸ்பெஷல் அப்போ? பாருங்க, ஒரு இவங்களுக்கு ஒண்ணுமே கேள்வி இல்ல. ஒரு நார்மல் பெர்சனா போயிருந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு கேள்வி கேட்ட பிறகு, ஒரு கேள்வி உருவான பிறகு இன்னொரு கேள்வி உருவாகுது. அப்ப யார்கிட்ட அந்த கேள்வி உருவாகுதுனாக்கா, உண்டாக்குனவர் மேல உருவாகுது என்ற பார்வை பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வார்த்தைகள் எல்லாம். அப்ப அப்படி சேவாள் அப்படி சிந்திக்கும்போது, ஏவாள் அவர்கள் அப்படி சிந்திக்கும்போது, நெக்ஸ்ட் இவரு இன்னும் ஏன் அப்படி பண்ணாரு தெரியுமா தேவன்னு? இப்போ இவரு என்ன பண்றாருன்னா, இவரு தன்னை இன்னும் என்ன கேரக்டர்ஸ் உருவாகுது, இந்த குணங்கள் உருவாகுது பாத்தீங்களா? ஒரு கேள்வி மாற்று எழுப்பி விடல. உருவாக்குனவருடைய அந்த மூத்தவருடைய மேல ஒரு குறை சொல்ற மாரி ஒரு சிந்தை எழுப்புறாரு. தான் நல்லவர் என்று நிரூபிக்கிறாருங்க. நான் என்னவோ நல்ல ஒரு குணம் உள்ளவர் மாரி என்று ருசி பெற போறோம்னா, இங்க கிரியேட் பண்றாங்க. உருவாக்குனவரு குறை உள்ளவராக்குறாரு. 5வது வசனம் படிங்களா? 4வது அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, ம், நீங்கள் சாகவே சாவதில்லை. ம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்ப தேவனுக்கு தெரியும். நீங்க சாப்பிட்டீங்களா, இப்படிலாம் இந்த மாதிரிலாம் ஆயிடுவீங்கன்ட்டு தேவனுக்கு தெரியும். அதனால தான் உங்கள சாப்பிட சொல்லல. நீங்க ஞானிகள் ஆயிடுவீங்கோ. நீங்கள் தேவர்கள் ஆயிடுவீங்கோ. உங்களுக்கு ஞானம் பெருகி போயிடும். அதனால தான் உங்கள சாப்பிட சொல்லுது. இல்ல ஃபர்ஸ்ட்டே கேள்வி வந்துச்சு. இப்போ இல்ல தேவன் சொன்னாரு, அது சாப்பிட்டா நீங்க செத்துருவீங்கன்னு சொன்னாரு. அதனால தான் நாங்க சாப்பிடுறதில்ல அத்த. இல்ல, இல்ல. நீங்க சாப்பிட்டீங்களா, அது என்ன ஆயிடுவீங்கோ? தேவர்கள் ஆயிடுவீங்கோ. பாருங்க, ஒரு பொய்ய உருவாக்குறார். ஒரு கேள்வியில ஒரு பொய்ய உருவாக்குறாரு. சொன்னவர் தப்பானவருன்னு காட்டுறாரு. அப்ப பாருங்க, அப்பவே ஒரு கொலை பாதகன் என்ற கான்செப்ட் அந்த ஒரு 5 2, 3 வசனத்துல அந்த சாத்தானோட கேரக்டர் அப்படியே நான் எப்படி உருவாகுது பாருங்க. ஒரு கேள்வி போடுறது, இன்னொருத்தர குற்றமா காட்டுறது, இன்னொருத்தர குறையா காட்டுறது, அவரு சொன்ன வசனம், அவரு சொன்னிக்கிறது வார்த்தை தப்பது. அது உங்களுக்கு மறைச்சு வச்சிருக்காரு. அவருக்கு அது நீங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்களா, நீங்க கடவுள் போல ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு பயம் அவருக்கு. அது மாரி தான் வருது. அவருக்கு பயம் ஆயிடும். அதான் நீங்க சாப்பிட்டா நீங்க ஆயிடலாம். இதெல்லாம் வந்துரும் அவருக்கு தெரியும். அதனால தான் அவரு என்ன பண்றாரு, உங்கள சாப்பிட வேணான்னு உங்களுக்கு பயம் வச்சுட்டாரு. நீங்க செத்துருவீங்கன்னு சொல்லிட்டாரு அவரு. அந்த மாரி ஒரு பார்வையில என்ன பண்றாங்கன்னா, இவரு லூசிபர் அவர் சொல்றதாக பார்க்குறாங்க. அப்போ இது இங்க இப்படியாக ஒரு நிகழ்ச்சி அங்க நடந்தது. இதெல்லாம் நம்ம ஸ்த்ரீ வித் கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலா பேசிக் கிளாஸ்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம் நம்ம இதெல்லாம். இதுவும் ஒரு பெரிய விசேஷம் ஸ்பெஷல் இல்ல. ஒரு ரிமைண்ட் தான். இத வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்கன்னா கிரியேட்னா ஒரு விஷயங்கள் உருவாச்சாங்கன்றத பார்த்தோம். சரி, அப்போ இந்த மாரி விஷயங்கள் அங்க நடக்கும்போது, அப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன கேள்வி வருது. ஆமா, இல்ல தேவன் ஏன் இப்படியெல்லாம் அருமையான விஷயங்கள் அண்ட சராசரத்தை உண்டு பண்ணிட்டு, லோகோஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிருஷ்டிய உருவாக்கிட்டு, பூமி என்ற சிறிய ஒரு பட்டாணி போல இருக்கிற அந்த பூமிக்குள்ள இந்த மாரி அட்மாஸ்பியர உருவாக்கிட்டு, அவரோட சாயல்லயும், ரூபத்திலயும் மனிதன உருவாக்கிட்டு, ஏதேன் தோட்டம் என்ற ஒரு நல்ல தோட்டத்த உருவாக்கிட்டு, இதெல்லாம் பண்ணிட்டு ஏன் தேவன் ஒரே ஒரு விஷயம் ஒரு விஷயத்த மட்டும் சொல்ட்டாரு. இந்த மரத்தின் கனிய மாத்திரம் சாப்பிடாதீங்கன்னு ஏன் சொன்னாரு? சொல்லாத இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே! மனித குலம், சிருஷ்டிகள் எல்லாமே ஒரு சாதாரணமா, சமாதானமா அப்படியே நாட்கள் போயிருக்குமே! சொல்றது தான் ஒரு எண்ணங்கள். ஒரு கேள்வி நம்பளுக்கு தான் சில பேர் கேள்விகள் உருவாகலாம். கடவுள் பத்தி இருக்கிற விஷயங்கள் மனிதர்களுக்கு உருவாகலாம். அப்ப அப்படி இருக்கும்போது, அப்போ இந்த கேள்வி வச்சது தேவன் வைத்தது நியாயம் என்று நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு குறை இருக்குமான்னு நினைக்கிறீங்களா? அவரு அவரு ஒரு இந்த மரத்தின் கனியை சாப்பிடாதீங்க சொல்ற என்ற வார்த்தை ஒரு கட்டளை வச்சுக்கோங்க. ஒரு கட்டளைய குடுத்தது தேவன் என்றவருக்கு நியாயமா இருக்குதா? ஒரு பாவம் இவங்க யாரும் ஆதாம், ஏவாள் குழந்தைங்க மாரி நெனச்சுக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு கட்டளை குடுத்துட்டு அவர் போயிட்டாரு. சாப்பிடாதன்னு சொன்னா சாப்பிட தான் போறாங்கோ. அப்ப அவரு ஏன் அந்த கட்டளை வைத்திருப்பார்? அப்போ அவருக்கு நியாயமா இருக்குமா பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோமா, அவருக்கு ஒரு நியாயமா தான் இருந்திருக்கும். ஏன்னா, அவரு சிருஷ்டிகர்த்தர் அவரு. இவங்க இவங்க மனிதர்கள்னா சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இவங்க. அப்போ சிருஷ்டிகர்த்தர் தன் இஷ்ட பிரகாரம் எது வேணாலும் செய்யறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. அவர கேள்வி கேட்கறதுக்கு என்ன இல்ல, யாருக்கும் ரைட்ஸ் இல்ல.
பாருங்க, அதான் கேக்குது. ஒரு வசனம் படிக்க நம்ம ஏசாயா 29வது அதிகாரம் 16 வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 29:16. ஐசையா 29:16. நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள். ஆஹா, நீங்க எவ்வளோ மாறுபாடு உள்ளவர்கள். இஸ்ரேலை பார்த்து சொல்றாரு. குயவன் களிமண்ணுக்கு சமமாக எண்ணப்படலாமோ? ஒரு குயவன் வந்து ஒரு களிமண்ணுக்கு என்ன பண்ணலாம்? சமமாக எண்ணப்படலாமா? அது கூடாத காரியம் தானே. குயவன்னா குயவன் தான், மண்ணுன்னா மண்ணு தான். 2 பேரும் ஈக்குவல் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினது இல்லை என்றும், அவர் என்ன உண்டாக்கல இல்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ? அவருக்கு என்ன உண்டாக்குனார அவருக்கு புத்தி இல்லைன்னு சொல்லத்தகுமோன்னு கேக்குறாங்க. பாருங்க, அப்போ ஒரு அப்பா அம்மாவை எடுத்துக்க எக்ஸாம்பிள் இந்த வசனத்துக்கு கம்பேர். அப்போ அப்பா அம்மாவுக்கு வந்து பிள்ளைங்க வந்து நீ என்ன புத்தி இல்லாத பெத்துட்ட நீ அப்படி சொல்லவே கணக்கணும். அப்படி சொல்லலாமா? அது தகுமான்னு கேட்டீங்கன்னா சில பேர் சொல்றாங்க. இவ்வளவு குடும்பங்கள்ல சில பேர் இந்த யங்ஸ்டர் இந்த டீனேஜ் வயசுல நான் உங்க வயிற்றுல பிறந்ததுக்கு சாபம் என்று எண்ணுகிறேன். ஏன் தான் உங்க வயிற்றுல நான் பிறந்தானோ, என்னை ஏன் பெத்தன்றலாம் கேட்கறாங்க, கேள்வி கேட்கறாங்களா? அப்போ அவங்களுக்கு ஆகிற பிரச்சனைகள் நிமித்தம் அந்த நிலையில இருக்கிறதுனால, அந்த ஏஜ்ல வளர்ச்சி அனுபவம் இல்லாத இருக்கிறதுனால சில வார்த்தைகள் என்ன பண்ணோம், நம்மளும் சில பேர் கேட்டுருக்கலாம். ஒரு வேலை செல்ல நம்ம அப்பா அம்மால, அப்புறம் நம்மளுக்கு பிறந்த பிள்ளைங்களும் சில பேர் கேட்கலாம். நடந்திருக்கலாம். ஒரு சில குடும்பம் நடக்கலாம் இல்லைங்களா? இப்படி பெத்தவர்களை கேட்கக்கூடிய கேள்வி இப்படி இருக்கு. ஆனா அப்படி கேட்கறது நியாயம் இல்லைன்றது தான் இந்த வசனத்துடைய நம்மளுக்கு புரிய வருது. அதுதான் தேவனுக்கு அதே மாதிரி தேவன் வந்து பிள்ளைகள் அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க தான் பிள்ளைங்களுக்கு, இது செய்யாத, இப்படி நடக்காத, இப்படி பேசுன்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. இது முட்டாத. அது அப்பா அம்மாவுக்கு ரூல், இது இருக்குது, அனுபவம் இருக்குது, அதிகாரமும் இருக்குது. தன் பிள்ளைகள் இது எடுத்துட்டா என்ன ஆகும்? அப்போ ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கட்டுமேன்னு சொல்லிதான் சில கட்டளைகள் நம்ம என்ன பண்ணுவோம், பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். அது மாதிரிதான் பிதாவாகிய தேவன் இந்த பூமியை உருவாக்குன நோக்கத்தை நம்ம புரிஞ்சிட்டோமா, அந்த வைத்த கட்டளை ஏன்ட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்மளுக்கு ஈஸியா புரியும். அன்னைக்கு ஆதாம் அந்த காலத்துல புரியாது இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பூமியே எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னா கற்றுக்கொள்ளுகிற இடமா இது இல்லைங்களா? வானம் என்ற சிங்காசனம், பூமி எனது பாதப்பீடம். அப்போ இந்த பூமியை வந்து ஒரு பாதப்பீடம் வைக்கிறார். ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு சிருஷ்டிகளும் கற்றுக்கொள்றதுக்காக தான். பாருங்க, லூசிபருக்கும் ஒரு பாடம் இங்க, லோகாஸுக்கும் ஒரு பாடம் வைக்க போறாரு, அவருடைய சிருஷ்டிகளுக்கு ஒரு பாடம், மனிதர்களுக்கும் ஒரு பாடம். எல்லாரும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமா இருக்கணும். அப்ப தேவன் எதை நினைத்துக்கிறார்? அப்போ இந்த இடத்த ஏதோ எல்லாரும் கீழ்ப்படிதலுக்குள் வரணும், கற்றுக்கொள்ளுதலுக்குள் வரணும் என்ற நோக்கத்துலதான் இது உருவாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அதுக்கு முன்னதாக அந்த உருவாக்குனவருக்கு தெரிந்து சில சிருஷ்டிகள் இது தப்பாக போய் கொண்டு இருக்கிறாங்க, போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பாவம் என்று சொல்ற வரைக்கும் அது பாவத்துக்கு என்ன ஆகுது? அதுக்கு அது நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. எப்படினாலும் வாழலாம், வாழ்ந்துங்கலாம், எப்படியும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு பாவம் என்று நம்ப முடியாது, பேர் வைக்க முடியாது. பாருங்க, எப்போ பாவம் என்று பேர் வைக்க முடியும், எப்போ அது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பேர் வரும்போது தான் அதுக்கு நான் பவர் வர்றதுக்கு அப்போ அது பாவம் என்று சொல்லலாம். அந்த பாவத்துக்கு பெனால்ட்டி வந்து டெத்துன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னதாக அது பாவம் என்ற கட்டளை கொடுக்காத முன்னாடி அவங்க பண்ற பார்வையில் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தப்பா தான் தோணும். இப்ப நம்மளுக்கு சின்ன பசங்க பண்றதெல்லாம் தப்பா தான் இருக்கும் நம்மளுக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது இது தப்பு நான் பண்ணிங்கிறது. ஆனா உருவாக்குறவருக்கு தெரியும் இது இப்படி போகக்கூடாதே, இது கிரமம் இல்லையே, இது ஒரு ஒழுங்கு இல்லையே, இப்படி போகக்கூடாது சிந்தை இது. ஆனா இதுக்கு ஒரு கட்டுப்பாட்டு போடலாமே போடும்போது ஒரு கட்டளைன்னு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதான் அந்த கட்டளையை ஏற்படுத்துறதுக்கு, அந்த பிரமாணங்களை ஏற்படுத்துறதுக்காகவே தான் இந்த பூமியின் சிருஷ்டிப்பின் ஆரம்பம் இருக்கலாம் இல்லைங்களா? அது இந்த பூமியில தான் இந்த கட்டளை கொடுத்துக்கப்பட்டிருக்குது. பரலோகத்துல எல்லாம் தேவதற்கு அவங்களுக்கு என்ன பண்ண அதிகமா கட்டளைகள், தேவன் இப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் ரூல்ஸ் கொடுத்தாரா என்னன்னு நமக்கு தெரியல.
ஆனா இது பூமியை சிருஷ்டிக்கு அப்புறம் தான் சில கமாண்ட்மெண்ட்ஸுங்க வந்துக்குது சிருஷ்டிங்களுக்கெல்லாம். சமுத்திரத்துக்கு பார்த்து எல்லை, அந்த தண்ணி எல்லை மீறி வரக்கூடாது. மனுஷருக்கு நீ என்ன பண்ண, அது முட்டக்கூடாது. பிரியட்டும், வானமும் பூமி என்ன பண்ண, தண்ணி பிரியட்டும். ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுத்து அது அதோட வேலைக்கு என்ன பண்ண வச்சுக்கிறாரு, செய்ய சொல்லிக்கிறார். ஆகாய விரிவுகளை பார்த்து சூரியன் பகல்லையும் சந்திரன் இருளிலையும் பழகட்டும். அப்போ இதெல்லாம் கமாண்ட்மெண்ட்ஸுங்க. பாருங்க, இது நம்ம ஆதி ஆகமத்தில் தான் பார்க்குறோம். அதுக்கு பின்னதாக பரலோகத்தில் இது மாதிரி கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குமான்ற நம்மளால நம்ம இமேஜினேஷன் பண்ண முடியல. இதெல்லாம் கமாண்ட்மெண்ட்ல தான் இந்த பூமியோட கிரியைகளே நடந்து கொண்டிருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அப்போ கமாண்ட்மெண்ட் உருவாக்கணுன்ற சிந்தை தான் தேவன் அப்பாவுக்கு இருக்கு. இந்த கமாண்ட்மெண்ட் உருவாகணும், ஒவ்வொரு சிருஷ்டிகளும் ஒரு ஒழுங்குக்குள் வரணும், ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கணும்ன்றது ஒரு நியாயம் அது. அப்போ கர்த்தர் நான் என்ன பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கொடுத்தது கரெக்டு தான். அது எப்போ கொடுக்குறானாக்கா, ஆதாம் ஏவாளுக்கு 2 பேருக்கும் கொடுத்தாங்கனாக்கா இல்லை. ஆதாம் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைக்கும்போது அப்போ சொல்ற வார்த்தை தான். 2:17 படிக்கலாம் நம்ம. 2வது அதிகாரம் 17 வசனம், எல்லா மரத்தின் கனிகளும் நீ புசிக்கலாம்பா, இந்த மரத்தின் கனி மாத்திரம் நீ புசிக்காத என்று தோட்டத்தில் எடுத்து போயிட்டு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண, தோட்டத்தில் போகும்போது தான் எல்லா மிருகங்கள் ஜாதிகள் எல்லாம் அனுப்புறாரு. எதுவுமே 2 பேரும் செட் ஆகிறதே இல்லை ஆதாமுக்கு. அதுக்கப்புறம் ஒரு சிறிய உருவாக்கி கொடுத்த பிற்பாடு தான் இப்போ எனக்கு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, ஆதாம் வந்து தேவன் தேங்க்ஸ் சொல்றாரு. மனசு திருப்தியாவது. 2 பேரும் ஆணும் பெண்ணமாவும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடவுள் வந்து பேசின மாதிரி எந்த வார்த்தைகளும் பைபிளில் கொடுக்குறது. அதுக்கப்புறம் ஏவாளுக்கு ஆதாம் தான் சொல்லி கொடுத்துருப்பாருன்ற, இந்த மரத்தை சாப்பிடுறது வேணாம். அவன் அப்போ அதான் அப்போஸ்தலன் பவுல் நம்மளுக்கு எழுதும்போது வசனம் சொல்றாரு, ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டால் புருஷனும் வஞ்சிக்கப்படவில்லை. அப்போ வஞ்சிக்கப்பட்டுக்கிறது யாருனாக்கா ஏவாள் மட்டும்தான். ஆதாமுக்கு வந்து அந்த சாப்பிட வேணாம் சொல்லிட்டு பிற்பாடு சாப்பிடணும் என்ற கியூரியாசிட்டி போவே இல்லை அவருக்கு. ஏன் இது அப்பா சாப்பிட கேள்வியும் வரல, ஏன் சாப்பிட வேணாம் சொல்ல அவரு. ஒரு அந்த மரத்துக்கு போயிட்டு அவர் பார்க்கவும் இல்லை அவர் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு, இல்லைங்களா. ஏவாளுக்கு மட்டும்தான் கியூரியாசிட்டி உருவாக்குற மாதிரி வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலை யார் ஏற்படுத்துறாருன்னு லூசிபர் என்ன பண்றாருன்னா பிளான் போடுறாரு. சரி, அப்போ எப்படி கேள்வி ஒரு கேள்வி போட்டு தான் ஸ்திரீயை நம்ம இந்த பாயிண்ட் ஏன் பார்த்தோம்னா, இந்த கட்டளை ஏன் வந்துச்சுன்னா இவ்வளோ இந்த பாயிண்ட் நம்ம இவ்வளோ பார்த்தோம். கட்டளை கொடுக்க நோக்கம் என்ன இருந்திருக்கும் தேவனுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு இப்போ நம்ம பாடத்துக்கு கேள்வி என்ற சிந்தை, நம்ம பாடத்தின் பேர் கேள்விதான். அது அந்த பார்வையில் பாடத்துக்குள்ள போயிடலாம். அப்போ பாருங்க, கேள்வி இந்த மாதிரி ஒரு கேள்வி போட்டதுனால தான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி ஏன் மனுஷன் ஒருத்தருக்குள்ளும் கேள்வி வந்துச்சு. அந்த கேள்விக்குரிய வாழ்க்கை ஏன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூசிபர் போட்ட கேள்வி, ஏவாளுக்குள்ள உருவான கேள்வி, இது நிமித்தம் வந்து தான் அவங்க தேவனோட கட்டளை மீறினால அந்த கேள்வி என்ற ஒரு குணம் மனுஷன் ரத்தத்துக்குள்ளேயே ஊறிச்சு. அது அப்படியே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கேள்வியாகவே ஆயிடுச்சு. காயனுக்காக பார்த்து தேவனை கேட்டா கூட, எங்கப்பா உங்க தம்பின்னு கேட்டாக்கா, எங்க உங்க தம்பி, எனக்கு தான் தெரியும், நான் என்ன வாட்ச்மேனா, ஒரு கேள்வி. அப்போ தேவனோட கேள்வி கேட்கிறாரு. இப்போ தேவனோட கேள்விகள் தேவன் கேட்கிற கேள்விகளுக்கும் லூசிபர் பட்ட கேள்விக்கும் வித்தியாசம் இருக்கும். கேள்வி நியாயம்தான். இன்னைக்கு இந்த உலகம் இப்படியாக இவ்வளோ அளவுக்கு டெக்னாலஜிஸ், இவ்வளோ கண்டுபிடிப்புகள் வந்திருக்குதுனாக்க அர்த்தம் ஒரு கேள்வினாலதான் பகுத்தறிவு என்னாக்குது இன்னைக்கு அதிகமா இருக்குதுங்க. சில கண்டுபிடிப்புகள் அதிகமா இருக்குது. இப்போ ஒரு கேள்வி பாருங்க, இப்போ பூமிக்கு இழுப்பு சக்தி இருக்குதுன்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சானாக்கா, அவர் என்ன பண்ணி, அந்த சயின்டிஸ்ட் கீழே படுத்துன்னு மாங்காய் மரத்தை பார்த்தாராம். ஏன் பழம் கீழே தான் விடுது, ஏன் மேலைக்கு போக மாட்டேங்குது, ஒரு கேள்வி அவருக்குள்ள உருவாகுனது. அப்போதான் புரிஞ்சு பூமிக்கு வந்து இழுப்பு சக்தி இருக்குது. குருத்வாக்ஷன பலான்னு சொல்லுவாங்க, அந்த இழுப்பு சக்தி இருக்குதுன்ட்டு. பாருங்க, ஒரு கேள்வி நல்ல விஷயத்த கூட ஞானம் வளர்த்தக்கூடிய இருக்குது. சில கேள்விகள் ஒருத்தரை குற்றப்படுத்தி தான் நல்லவன் என்று காட்டிக் கொள்றதுக்கும் பொய் சொல்றதுக்கும் சில கேள்விகளை இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ரெண்டு கேள்விகள்ல 2 விதமான கேள்விகள் இருக்குது. குழப்பத்துக்கு போறதுக்கும் கேள்வி இருக்குது, ஞானம் அடைகிறதுக்கும் கேள்வி இருக்கிறது. அந்த அறிவு நம்மளுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பாருங்க, இந்த மாதிரி தான் மனுஷோட கேள்வி மூலமா அநேக விஷயங்கள் நம்ம புரிஞ்சு இருந்தாலும்
நம்மள கூட இந்த உலகத்துல இன்னைக்கு உண்மையான உன்னதமான தேவனை கண்டுபிடிக்கணும், சத்தியங்களை கண்டுபிடிக்கணும் என்று கண்டுபிடிச்சிடணும்னாக்கா, நம்மளுக்கு சில கேள்வி வந்ததுனால இந்த மாதிரிலாம் நீங்க உட்கார்ந்து கூட நம்ம பேசிக்கிறீங்க. யார்தான் கடவுளு? இதுதான் சத்தியம். ஒரு மனசு வாய் திறந்து கேட்கணும். இந்த மனசு தேடின்னு இருக்குது. மனசுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு நம்மளுக்கெல்லாம். எது நல்லது? எது கெட்டது? என்ற ஒரு விஷயம் இல்லைங்களா? அந்த மரத்தின் பேரே அதான் நல்லது, கெட்டது இல்லைங்களா? இப்ப இப்படியாக தான் லூசிபர் கேள்வி கேட்டதுனால இந்த உலகத்தில் இப்படியாக கேள்விக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. சரி, முதல் விடுதலையுடைய கேள்வியினால தான் இந்த பிரச்சனையே உருவாச்சு. பாவம் உருவாச்சு. மரணம் மரணம் வந்துச்சு. மனித மனித குலத்துக்கு மரணத்துக்குள்ள போய் எவ்வளோ பேர் இன்னைக்கு அவங்கள பார்க்க முடியாத அளவுக்கு மனிதர்களுக்கு அவங்க சொந்த தாய் தகப்பனும் பிள்ளைகளும் பார்க்காத அளவுக்கு நிலைமை ஏற்பட்டுச்சு ஒரு பொய்னால இல்லைங்களா? வாழ்ற வாழ்க்கையும் கேள்வி, குழப்பம், நல்லது கெட்டது தெரியாம கேள்வியே கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் ஆயிடுச்சு மனித குலத்துக்கு. இப்படிதான் இந்த 6000 வருஷமா போயிருக்குதுன்னு நம்மளுக்கு எடுத்துக்கலாம் மனித குலத்துக்கு. இப்போ 2வது ஒரு விடுவெளி நட்சத்திரம் இருக்கிறாரு. அவர் யாரு? ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரி, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நம்ம அவர் வார்த்தைகள் எவ்வளோ வார்த்தைகள் நம்ம கேட்டிருப்போம். அவர் வார்த்தைகளை பைபிள்ல அவர் லோகாசா இருக்கும்போது இருந்த நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு தெரியுது. ஆனா பூமியில ஃபர்ஸ்ட் அவர் வந்து எந்த மாதிரி வார்த்தைகளை பேசினாரு? எந்த வார்த்தை பேசினாரு? அவர் பேசின முதல் வார்த்தை எது பைபிள்ல? நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு பாருங்க. எவ்வளவு வார்த்தை பேசியிருப்பாரு. ஆனா பைபிள் ரெக்கார்ட் ஆகிற விஷயம் தான் கேட்கறானுங்கள. ஆனா ஏன்னா பைபிள் படிக்கிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. ஆ? இல்ல கொஸ்டின் இல்ல. அவர் பேசின எதுனால நீங்க இது சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். அவர் பேசின ஃபர்ஸ்ட் வார்த்தை எது இருந்திருக்கலாம்? ஃபர்ஸ்ட் வார்த்தைங்களா? அதில் எளிமை உள்ள வசனத்துல எதான் படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? நீங்க அவர் சின்ன வயசுல இருந்து கூட சொல்லலாம். நீங்க குழந்தை பிறந்ததுல அது அந்த டைம்ல திங்க் பண்ணலாம். ஏன்? ஆ இல்லைங்களா? எப்போங்க? எந்த வயசுல? அப்போ கர்த்தர் இயேசு பூமியில வரும்போது 12 வயசுல அவர் பேசின முதல் வார்த்தை பைபிள்ல ரெக்கார்ட் ஆகிறது எதுன்னா, அந்த 12 வயசுல எருசலேம் போகும்போது அவருடைய இப்போ 2 விடுவெளியின் கேள்வின்னு சொன்னேன் இல்லைங்களா? பாடத்தின் தலைப்பு. முதல் விடுவெளியோட கேள்வினால பிரச்சனை உருவாயிடுச்சு உலகத்துல. மரணம், பாவம் வந்துச்சு. பாவத்தின் மரணம் வந்து மனிதர்களோட வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாவே போய் கொண்டிருக்குன்னு பார்த்தோம்போ, கர்த்தர் இயேசு 2வது விடுவெளி அவரு. அவர் வந்து முதல் அவரு வந்து பைபிள்ல ரெக்கார்ட் அந்த 12 வயசுல அவர் வாயிலிருந்து பேசப்பட்ட வார்த்தை கூட அந்த வார்த்தை எதுனாக்கா, லூசிபர் பேசப்பட்ட முதல் வார்த்தையோட ஒரு கேள்விதான். சாப்பிடுறது உண்டோ? அதே மாதிரி இவரு கூட நம்முடைய விடுவெள்ளி, நம்முடைய லோகாஸ், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரோட பேசப்பட்ட ஒரு முதல் வார்த்தை எதுனா கேள்விதான். ஒரு கேள்வியான நோக்கத்துல வார்த்தை தான் பேசுகிறார். ஏன் என்னை தேடுகிறீர்கள்? அது ஒரு கேள்வி தானே. ஏன் அந்த கேள்வி கேட்கறத இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தர் இயேசுவோட கேள்வினாலே என்ன உருவாச்சுன்னு நம்ம கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். அந்த சூழ்நிலை நம்மளுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? பாருங்க, அந்த அந்த வசனம் எங்கதாக லூக்கா 2வது அதிகாரம் 49வது வசனம். லுக் 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். அப்ப அறியீர்களா? நீங்க ஏன் என்ன தேடுறீங்க? சரி, இந்த வார்த்தை ஏன் கர்த்தர் இயேசு ஒரு கேள்வியாகவே அந்த ஆரம்பிச்சாரு. அவரோட பேச்சுங்கள்ல ஒரு கேள்வியாவே அது யாரை பார்த்து கேட்கறானாக்கா, தன்னோட தாயாரை பார்த்து கேட்கிற கேள்விதான் இது. அங்கேயும் ஒரு லூசிபர் ஒரு ஒரு ஸ்திரீயை பார்த்து தான் கேட்ட ஒரு கேள்வியா இருக்குது. அதே மாதிரி இந்த புதிய ஏற்பாடுல நம்முடைய விடுவெள்ளி ஆகிய கர்த்தர் இயேசு கேட்கிற கேள்வி கூட யாரை தான்னாக்கா, ஒரு ஸ்திரீயை தான். அங்க சாப்பிடக்கூடாதா என்று சொல்லுது உண்டோ? இங்க என்னன்றாருன்னா, ஏன் என்ன தேடுறீங்க?
நான் வந்து எங்க அப்பாவுடைய அடுத்தது காரியங்கள் இருக்கு தெரியாத அறியீர்களா நீங்க? அப்ப இந்த கேள்வினால என்ன உருவாச்சு? என்ன சொல்ல வர்றாரு கர்த்தர்? இந்த கேள்வினால என்ன சொல்ல வர்றாரு? அவரோட மைண்ட்ல என்ன ஆகுது? இந்த கேள்விக்கு பாருங்க, சில டைம்ல வந்து கேள்வி ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்பாரு. அறிவு இல்லாம கேட்பாரு, தெரியாத கேட்பாரு, தெரிஞ்சு கொள்றதுக்காக கேட்பாரு. இது மாதிரியான கேள்வி இருக்குது. இல்லைங்களா? நம்மலாம் சில டைம் தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்டுருக்கலாம். சில பேரு கேள்வி கேட்பாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்க, இப்ப எக்ஸாம்பிள். இப்ப நான் கேள்வி கேட்கிறேன்னா, நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். வசனம் ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன். எல்லாம் ப்ரிப்பேர்ட் இருப்பேன். அப்ப கேள்வி கேட்கிறேன்னா, நான் நான் தெரிஞ்சுட்டு தான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். ஆன்சர் ஆன்சரும் தெரியுது எனக்கு, கேள்வியும் தெரியுது. ஆனா இப்ப உங்களுக்கு நான் கேள்வி கேட்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி மட்டும் தான் தெரியும். ஆன்சர் உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணி ஆன்சர் என்ன பண்ணுவீங்க? திங்க் பண்ணுவீங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்பட்டு சொல்றதுக்கு பேச்சுகள் வரும். இல்லைங்களா? அப்படிதான் கன்வர்சேஷன் நடக்கிறது மனுஷருக்குள்ள. ஆனா கர்த்தர் இயேசு ஒரு கேள்வி கேட்கிறாருனாக்கா, அவரு கூட ஆன்சர் தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காங்களா? எல்லா ஆன்சரும் எல்லாம் புரிஞ்சுட்டு இருப்பாரு. அப்ப அந்த ஆன்சர் விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு தான் அவர் கேள்வியே என்ன பண்ண முடியும்? கேட்கிறாரு. லூசிபர் அவ்வளவுதான். அவருக்கு தெரியாம கேள்வி கேட்கல. ஞானத்தோட தான் அவர் என்ன பண்ணாரு? தெரியாத குழந்தைகள போய் என்ன பண்றாருன்னா, கேள்வி கேட்கிறாரு. ஏவாள்கிட்ட. அப்போ என்ன அது மாயாஜாலமான கேள்வி இது. இது ஒருத்தர் 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 குறை செய்து கேட்கிற கேள்வி லூசிபர். அப்ப அப்படி இருக்கும்போது, கர்த்தர் இயேசு கேட்கிற கேள்வி என்னக்கா, நீங்க அறியிருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் கேட்கிறாரு. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஆதாம் பத்தி கேட்டா, உங்களுக்கு பைபிள் தெரிஞ்சுதான் உங்களுக்கு ஆதாம் பத்தி கேட்டுங்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பத்தி ஒரு 6 லெவல் உலகத்துக்கு ஆதாம் தெரியுமா போன்னு கேட்டாக்கா, எனக்காப்பா தெரியும்? அவங்க தெரியும். அப்போ இவரு அப்போ கேள்வி கேட்கிறவங்க யாருன்னு தெரியுது. கேள்வி கேட்டுங்கிறவரு இவரு தான். என்ன கேட்டுதான் தெரியுது. இப்போ மரியா கிட்ட உங்களுக்கு அறியர்கள் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? என்னைய நீங்க தேடினீங்கோ? உங்களுக்கு அப்போ மரியாக்கு உனக்கு தெரியலையாண்ணா? எங்க அப்பாவுக்கு அடுத்த காரியங்கள் செய்யணும்னு உனக்கு தெரியும் தானே? அந்த மாதிரி எண்ணத்துல தான் கர்த்தர் இயேசு கேட்கிறாரு. குற்றப்படுத்தி கேள்வி கேட்கல. தன்னை வந்து தன்னை உயர்த்தி கொள்ள நான் தான் கரெக்ட் என்று உயர்த்தி கொண்டு கேள்வி கேட்கிற மனநிலை க- இயேசுக்கு இல்லாங்க இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த கேள்வி அந்த டைம்ல கேட்டாருனாக்கா, அதுக்கு மேல இருக்கிற வசனம் 46வது வசனம் படிச்சு பாருங்களேன். ஏன் இந்த கேள்வி அங்க அந்த டைம்ல ஞாபகப்படுத்தணுமாச்சு? காரணம் என்ன? 46ல வச்சுனாங்க சிஸ்டர் அப்படியே. தாய் தகப்பன்மார் ம், அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ம். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, 46 வருது. 46ஆ? காணாததின் 46 ம், 46. 3 நாளைக்கு பின்பு ம். அவர்கள் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். படி. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறுதாரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். பாத்தீங்களா? பிரமித்தரங்களாம். 3 நாள் முன்னாடி அவங்க எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்காக 12 வயசு குழந்தைட்டுக்கு என்ன பண்ணிக்கிறானாக்கா, எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. எருசலேம்ல வந்த ஒரு பையன் 12 வயசு குழந்தை இருக்குதான் தார வந்துருக்கிறாங்க. இவங்க பாட்டுன்னு என்ன பண்றாங்கன்னா, கேர்லெஸ்ஸா வீட்டுக்கு வாபஸ் ரிட்டர்ன் போறாங்க. 12 வயசு குழந்தை என்ன பண்ணணும், இப்ப 7th படிக்கிற பையன் 7th படிப்பாங்க நீங்க அந்த ஏஜ் தான். அப்போ அப்பா, அம்மா என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ எல்லாம் பண்டிகைலாம் சேர்ந்துட்டு முடிச்ச பிற்பாடு குழந்தைங்க கை பிடிச்சுன்னா ஊருக்கு அது பிரயாணம் பண்ணிட்டு போவாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டு கூட வருவாங்க, அவங்க கூட வருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 2 பேரும் போயிட்டு இருக்காங்க இவங்க. சாதாரணமா. போய் பாதி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான் ஒரு நாள் பயணம் போகும்போது தான் யாரோ கூட இருப்பாங்கன்ட்டு. எல்லாம் கேட்டு கேட்டு பார்க்குறாங்க, யாருகிட்ட இல்லங்க. குழந்தையான இயேசு. அப்போ திரும்ப தேடின்னு வராங்க வாபஸ் இதுக்கு எருசலேம் போறாங்க திரும்ப. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 12 வயதா இருக்கிற இவரு என்ன பண்றாருனாக்கா, உட்கார்ந்து கொண்டு கேள்விகள் இவரு ஆல்ரெடி அங்க அங்க 12 வயசுல அந்த பரிசேயரு, சத்துசேயரு, சாஸ்திரிகள் இவர்கள் அந்த பெரிய பெரிய அந்த ஸ்காலர்ஸ் கிட்ட வந்து கேள்விகள் கேட்டுங்கிறாரு. பதில்கள் சொல்லிங்கிறாரு அதுக்கு. கேள்வியும், பதிலும் அங்க அவர் பேசுறத பார்த்து சில பேர் பிரமித்திருக்கிறாங்க. சில பேர் ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த சிறிய பையன் எப்படி இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாரு? இன்னும் கிளப்புகிறாங்க. அத வந்து இவங்க என்ன பண்ணல, வந்ததும் வந்து கொண்டு வந்து ஓடி போய் புடிச்சுக்கல. இவர் பேசுறது 2 பேரும் என்ன பண்ணாங்க? கவனிக்கிறார். கவனிக்கிறாங்க. அவங்களும் பிரமித்தாங்க இல்லைங்களா? படிங்க அப்படியே கண்டினியூ வாங்க வச்சுனாங்க. 3 நாளைக்கு பின் அது அது கீழயே. அவர் பேச ஆ. கேட்ட யாவரும் யாவரும் இப்ப எல்லாரும்
அவருடைய புத்தியையும் புத்தியையும் அவர் சொன்ன மறுதாரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். ஓகே அப்படி பண்ணீங்க. தாய் தகப்பன்மார் தாய் தகப்பன்மார் அதான் அவரை கண்டு அவரை- ஆச்சரியப்பட்டு, பாருங்களேன், அவரை கண்டு ஆச்சரியப்பட்டு அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, இப்பதான் கேள்வி வந்து இப்போ ஆச்சரியப்பட்டாங்க, வந்து பேசுனதை பார்த்துட்டு வந்ததும் அங்க நடந்த நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறாங்க, ஆச்சரியப்பட்டுக்கிறாங்க, பிரமித்திருக்கிறாங்க இவங்களும் கூட. அப்போ மகனே, வந்ததும் மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? அப்போ பாருங்க குற்றப்படுத்தாங்க மத்தி இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்றாங்கன்னா குற்றப்படுத்துறாங்க வயசு அந்த குழந்தை 12 வயசு பையனை, குழந்தைய. ஏன் எங்களை விசன பண்டத்தை வைத்தீங்க நீங்க? ம் இதோ உன் தகப்பனும் நானும் ம் விசாரத்தோடே உன்னை தேடினோமே அப்ப என்றார்கள். என்ன இங்க அந்த 12 வயசு குழந்தைகிட்ட பேசுறாங்கனாக்கா, உன் தகப்பனும் நானும் ரொம்ப என்ன விசாரத்தோடு விசாரணத்தோட, ரொம்ப துக்கத்தோட, கவலையோடு. கவலையோட, இப்படி ஒரு குழந்தை தர வந்துச்சுன்னா ஒரு பதட்டப்பட்டு காபரியோட குழந்தை தேடி வருமா, அந்த மாதிரி நாங்க உன்னை பத்தி நாங்க நினைச்சிட்டோமாப்பா. உன் தகப்பன் व्यसனப்பட்டார்ப்பா ரொம்ப. எப்போ உந்த தகப்பன் व्यसனப்பட்டாருன்னு சொன்னாங்களோ அதுதான் கர்த்தர் இயேசு பேசுறதுக்கு அவர் எடுத்த அந்த ஏன் நீங்க எனக்கு தேடுறீங்கன்ற கேள்வி ஏன் போட்டாருனாக்கா, உங்க தகப்பன் ரொம்ப व्यसனப்பட்டாரு. அப்போதான் இயேசு கிறிஸ்துக்கு அங்க ட்விஸ்ட் மாதிரி திங்க் பண்றாரு. என்னன்னாக்கா, நீங்க ஏன் என்ன தேடுறீங்க? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அப்ப நான் யாரும் உங்களுக்கு தெரியாதாமா? நீ தானே சிறு வயது முதல் கொண்டு நியாயப்பிரமாணத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாய். நான் எப்படி பிறந்திருக்கிறேன்னு உனக்கு மட்டும் தான் தெரியலையா? 1:30 லூக்கா 1வது அதிகாரம் 30வது வசனம் படிக்கும்போது இது வந்து நம்ம வசனம் நம்மளுக்கு தப்படுக்குது. ஆனா இவங்க 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் பேசி வார்த்தை வந்திருக்கும் தானுங்க. மேரிக்கும் குழந்தையா இருக்க 12 வயசுல இருந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த காலத்துல, இல்லைங்களா? அது 30வது வசனம் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் இயேசு உருவான விதத்தை அங்க பாருங்களாங்க. தேவதூதன் ம் அவளை நோக்கி, ம் மரியாளே, பயப்படாதே, ம் நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். பாத்தீங்களா, என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம். தேவதூதன் வந்துட்டு இதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயம். ஒரு ஸ்திரீகளோட லைஃப்ல, நம்ம லைஃப்ல நிகழ்ச்சிகள்ல ஒரு ஸ்திரீகள் ஒரு தேவதூதன் வந்து ஒரு தரிசனம் கொடுத்துட்டு அத்தனாயிரம் வருஷங்கள் எவ்வளோ ஸ்திரீகள் வெயிட் பண்ணி இருந்த ஒரு காலம், எந்த ஸ்திரீக்கு தான் அந்த குழந்தை பொறுக்க போகுதுன்ற எதிர்பார்ப்போடு இருந்த நிலையில மேரி அவங்களுக்கு வந்து தேவனோட கிருபை உனக்கு கிடைச்சிருச்சு, நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று ஒரு தேவதூதன் வந்து அவரோட பேசுறாங்க. நம்மளுக்கும் அவ்வளவுதான். நீங்க நீங்க நினைச்சு பாருங்க, சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதனா ஸ்பெஷல் நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா நீங்க எதனா வந்துட்டு இருப்பீங்களா? மறக்க மாட்டாங்க, ஞாபகம் இருந்தே இருக்கும் அந்த விஷயம்லாம். அப்புறமா இதோ நீ ம். கர்ப்பவதியாகி இப்போ ஒரு நீங்க குமாரனை பெறுவாய். நீங்க கர்ப்பவதியா போறீங்கோ, ஒரு குமாரனை பெற போறீங்கோ. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு என்ன பேரு வைக்கணும்? கர்ப்பவதி ஆப்புறனி அவருக்கு இயேசு என்ற பேரு, ஆண் பல்லுன்னு தெரிஞ்சாச்சு. இன்னைக்கு எவ்வளவு பேர் குழந்தை போறதுக்கு வந்து 6 மாசத்துக்கு கூட எனக்கு ஆண் பள்ளியா பொன் பள்ளியா என்ன பண்றாங்க, ஸ்கேன் பண்ணி போய் கேட்கறாங்க. அன்னைக்கு பொறுக்கிறதுக்கு வயிற்றுல உருவாரத்துக்கு முன்னாடியே தேவதூதன் சொல்லிக்கிறது ஒரு ஆண் பிள்ளை கர்ப்பவதியா போற நீங்க. 3வது நீங்க இயேசு என்று பேர் வைக்கணும் அதுக்கு. அதுக்கப்புறம் அவரு பண்ண வேண்டிய வேலைகள் குறித்து இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. அவர் பெரியவராய் இருப்பார். அவர் எப்பயுமே பெரியவர் தான் இருப்பான். அதான் புதிய ஏற்பாடுல ரொம்ப இடத்துல நான் இங்க சாலமோனை காட்டிலும் பெரியவர் இங்க இருக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்ராம காட்டிலும் முன்ன இருந்தவர் என்று சொல்லுவாரு. அது அந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்றது தைரியம் எப்படி வந்திருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு 12 வயசு வந்துட்டு நான் கிறிஸ்டபர் பிரதர்னா பெரிய தெரியுமா நான் சொன்னாருக்கா இங்க நடத்த உங்களுக்கு யாரோ கிறிஸ்டபர் தான் இருக்கிறது இல்லைங்களா? அப்படி நீ குழந்தை 12 வயசுல பிறந்து வந்துக்கிற நீ அப்ராம உனக்குன்னா தானே ஒரு இது பார்க்கலாம் இல்லைங்களா? அப்ப இயேசுக்கு இந்த வார்த்தையில சொல்றதுக்கு எப்படி அந்த ஆவி கைட் பண்ணிச்சு அவருக்கு. அப்பனா இங்க ஆல்ரெடி தீர்க்க தரிசனமாக மேரிகிட்ட சொல்லப்பட்ட காப்ரியேல் மூலமா தேவன் முன்னிலையில சொல்லப்பட்ட வார்த்தைகள் மேரி என்ன பண்ணிருப்பாங்கன்னாங்க, சிறு வயதில் கொண்டே இயேசுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்புறம் பெரியவரா இருப்பாரு. அவரு அது ஒரு டைட்டில் பெரியவரா இருப்பாரு. அதுக்கப்புறம் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன். அவரு யோசேப்புக்கு உன் யாரோ கல்யாணம் பண்ணி போறியா, அவருடைய மகன் இல்ல அவரு. அவர் உன்னதமானவருடைய குமாரன் அவரு. கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, தாவீதின் சிங்காசனத்தை திரும்பவும் கொடுக்க போறார். ஏன்னா இஸ்ரேலுக்குள்ள யூதர்கள் ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. எப்போ தாவீது மரித்து போனாரோ அதுக்கப்புறம் அந்த ராஜாக்களால அநியாயமான ராஜாங்கம். அந்த மாதிரி தாவீது மாதிரி இருந்த ஒரு காலம் வராதா? சாலமோன் வாழ்ந்த காலமெல்லாம் எங்களுக்கு திரும்ப வராதான்னு தான் ஃபீலிங். எப்படி ஏதேன் தோட்டத்துல வந்த பிற்பாடு
ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டம் மாதிரி ஒரு வாழ்க்கைங்களுக்கு இருக்காதான்னு எதிர்பார்த்தாங்களோ? மனித குலம் அப்படிதான், யூதர் குலம் அவ்வளவுதான். இந்த தீமை இருந்த உலகத்துல நன்மையை தான் தேட ஆரம்பிச்சாங்க. நன்மையான நல்ல ராஜா வரமாட்டாரா? நன்மையான ஒரு சிஸ்டம் ஏற்படாது இந்த உலகத்துல. அதுதான் அப்ப என்ன சொல்றாரு தூதன் வந்து, ஒரு தாவீதின் சிங்காசனத்தை கொடுக்க போறாரு உங்க மகனுக்கு. ம் அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார். அது மாத்திரம் இல்ல, யாக்கோபு குடும்பத்தை என்ன பண்ணுவாரு? அரசால போறாரு. என்றென்றைக்கும் 40 வருஷத்துக்கு இல்ல, என்றென்றைக்கும். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது அவர் என்றார். ராஜ்யத்துக்கு முடிவே இல்ல. அப்புறமா அதற்கு மரியாள் ம் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? தான் கேட்கலாம். இது எப்படி இவங்களுக்கு இப்ப மேரியோட வாழ்க்கையோட தான் ஒரு கேள்வியே தான். இது எப்படி? நான் ஒரு கன்னிகை, ஏன் அவங்களுக்கு கேள்வி ஆச்சுனாக்கா, இதெல்லாம் சொல்லிட்டு இவங்களை வச்சுட்டு மேரிக்கு இருக்க நம்பிக்கை என்ன இருக்கணும்னாக்கா, கூட தேவனால் கூடாது ஒன்று உண்டோ தான் பயிர்படலாம். இல்லாத இடத்துல இருக்குது என்று சொன்ன கூடியவராச்சே. ஆகார் வாழ்க்கையை தெரியாதா உங்களுக்கு? அப்ராம் வாழ்க்கையை தெரியாதா? தேவன் சேர்ந்த நிகழ்ச்சிகள் மோசே காலத்துல தெரியாதா உங்களுக்கு? ஆனாலும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை என்னதான் எல்லாத்தையும் கேட்டு இருந்தாலும் அந்த அதிர்ச்சியில ஒரு கேள்விதான் வரும். எப்படின்னா ஒரு கண்ணு கேட்கிறேனே, எனக்கு எப்படி இதெல்லாம் குழந்தை பிறந்த முடியும்? கான்செப்ட் உலக சிஸ்டம் அப்படி தானே. ஒரு கல்யாணம் ஆகணும், ஒரு ஆணும் பெண் இருக்கணும், ஒரு மேரேஜ் ஆகணும், அப்புறம் தான் குழந்தைகள் பிறக்கணும்னு ஒரு சிஸ்டம் இருக்கும்போது, நான் கன்னிகையா இருக்கும்போது எப்படி நான் கர்ப்பவதி ஆயிடுவேன்? எப்படி இந்த குழந்தை இந்த மாதிரி நல்லா போயிடும்? இவங்களுக்கு கேள்வி வச்சு அது எப்படி ஆகும்? அதுதான் நெக்ஸ்ட் சொல்றாரு. ம் புருஷனை அறியேனே என்றாள். ம் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, ம் பரிசுத்தாவி உன்மேல் வரும், ம் உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னதமானவருடைய நிழல் உண்மையில் உண்மையில் நிழலிடும். நிழல் இடம். அப்போ அப்படின்னா குழந்தை எப்படி பிறந்துச்சு? அப்போ உன்னதமானவருடைய நிழல் உண்மையில என்ன பண்ணோம்? நிழலிடும். அப்போ ம் ஆதலால் அதுல உன்னிடத்தில் பிறக்கும் ஆ பரிசுத்தம் உள்ளது ம் தேவனுடைய குமாரன் எனப்படும். பாத்தீங்களா? உங்க இடத்துல பிறக்க போறது வந்து பரிசுத்தமானது. அந்த குழந்தை வந்து தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்ப இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயில் சொல்லியாச்சு. எப்படி பொறுக்க போகுது? எப்படி இது நடக்கும்னு கேள்வியும் கேட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணி குழந்தை பொறந்தாச்சு. இதெல்லாம் மேரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிறு வயதில் முதல் கொண்டு. ஆனா, அப்ப நமக்கு தெரியும் கிளீனா, இந்த மேரி அம்மாக்கு அந்த டைம்ல ஒண்ணும் கல்யாணம் ஆகல. என்கேஜ்மெண்ட் தான் ஆயிருக்குது. யோசேப்பு தான் நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ண போறவரு. அவரும் விட்டு போயிடலான்னு ஆசைப்பட்டுங்கிறாரு. தேவதூதன் வந்து என்ன பண்றாரு? கனவுல வந்து, "அப்படி விட்டு போவாத. அது தேவனால் ஏற்பட்டிருக்கிறது." அப்புறம் இந்த மாசத்துல முக்கியமான மாசம் இல்லையா? அதான் முக்கியமா இந்த எல்லா இடத்துலயும் இதோ ஒரு கன்னிகை இடத்துல ஒரு குமாரன் பிறப்பால். டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி. அப்ப 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் நீங்க கொண்டாடுறீங்களா? கொண்டாட மாட்டீங்களா? பிரியாணி சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? பிரியாணி சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவில்லையா? கன்வென்ஷனுக்கு போனோம். எங்கனா கன்வென்ஷன் போய் சாப்பிடுவோம். மீட்டிங் பண்ணுவோம். ஒரு இந்த மாசம் ஒரு சந்தோஷமான மாசம் வாழ்க்கையை சரிங்களா? நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த மாசம் வந்து முக்கியமான மாசம் தான் இது. இதுல வந்து இயேசு பொறுக்கல தான் கரெக்ட். 25th வந்து இயேசு பொறுக்கல. ஆனா 25th என்ன இருக்குதுன்னா, இந்த 25th எக்ஸாக்ட் டேட் இல்ல. இந்த டிசம்பர் கடைசி வாரம் என்ன இருக்குதுனாக்கா, இந்த வார்த்தை சொல்லப்பட்ட காலம். இந்த வார்த்தை மாத்திரம் இல்ல. அந்த உன்னதமானவர் உன்மேல் நிழல் படுவான். அப்போ உனக்கு கர்ப்பம் தரிக்கப்படுவாய். அப்போ இந்த டிசம்பர் மாசத்துல தான் மேரி அவர்களுக்கு கர்ப்ப தரிக்கப்பட்ட ஒரு மாசம். அப்ப இந்த ஒரு இந்த கர்ப்ப தரித்தலும் சிம்பிள் நினைக்கிற சொல்றீங்களே, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? கர்ப்ப தரிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒரு ராஜா வீட்டுல ஒரு குழந்தை உருவாகுதுன்னு சொல்லிட்டு எதுனா ஒரு ஆரம்பிச்சுன்னா, அதுக்கு இருக்க ஆடம்பரம், அதுக்கு இருக்க சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எந்த பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் ஜனங்கள்லாம் ஃப்ரீயா சாப்பாடு, ஃப்ரீயா கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க எல்லாரும். அதனால தான் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் அந்த தாத்தா வரிசை அதான் பண்றாங்க. ஏதோ அவங்க ஏதோ சத்தியம் கேள்வி புரியாம ஏதோ பண்றாங்கன்னு வச்சுங்க. ஆனா சத்தியத்தை புரிஞ்ச நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னாக்கா, இதுல வந்து கர்த்தர் இயேசுவை பத்தி நம்ம திங்க் பண்ணலாம். ஏன்னா அவர் ஒரு காலத்துல லோகாசா இருந்தவர். பிதாவகை தேவனிடத்துல ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய நிலையில இருந்து செல்ல பிள்ளையா சகல சிருஷ்டிகளுக்கும் அவர் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு மீகாயலாக அநேக பிரதான தூதரா இருந்தவர். அந்த மாதிரி நிலையில கன மகிமை பொருந்தியவராயிருந்த நம்மளுடைய கர்த்தர் இந்த பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமா இருக்கிறபடியால் இந்த மாசத்துல அந்த தாய் மரியாவின் கர்ப்பத்துல ஒரு தேவதூதர் நிலையிலிருந்து இந்த மனிதனா பிறக்கக்கூடிய வித்துக்கு
டிரான்ஸ்பர்மேஷன் ஆன ஒரு டைம் ஆயுது. இப்போ ரசல் அவங்க சொல்றாங்க, லூக்கா 2:11 கமெண்ட்ரி எது படிச்சு பார்த்தீங்களா? அது இதான் இபிசி ரசலோடைய கமெண்ட்ரி படிக்கும்போது அவர் அங்கே இருக்கும், செலிப்ரேட் பண்ணுறாங்க 25th. அவங்களுக்கு தெரியாது 25th பொருந்தார் என்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்மட மைண்டு பொருந்தார் என்று செலிப்ரேட் இல்லை, அந்த ஆவிக்குரிய நிலையை விட்டு டிரான்ஸ்பர்மேஷன் ஆன ஒரு ஒரு கர்ப்ப தரித்த அந்த ஸ்திரீ இடத்துல கர்ப்பத்தில் வந்து நல்ல நிலை அது. அது எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் தெரியுங்களா? மனித குலத்துக்காக கர்த்தர் அந்த நிலைக்கு ஒரு தன் இடத்தையே விட்டு தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு தாழ்த்தி நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக வந்த ஒரு நிலை அது. ஒரு காலத்துல தேவதூதர் வந்தாங்க, டிரான்ஸ்பர்ம் ஆனாங்க. எப்போ? முதலாவது உலகத்துல வந்தாங்க. அவங்கலாம் வந்து ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிக்கின்னு அவங்க ராட்சசர்கள் தேவன் சொல்லாத கட்டளையை மீறி அவங்க வாசஸ்தானத்தை விட்டு வேற ஒரு லூசிபர் பேச்சு கேட்டு என்ன பண்ணாங்க? வேலையை பண்ணாங்க தான், ஆனா தேவனுக்கு விரோதமா பண்ணாங்க. ஆனா இந்த ஒரு வேலை வந்து எப்படி கர்த்தர் இயேசுக்குள்ள நடந்த நிகழ்ச்சி, தேவனுடைய கிருபை, அவரோட பிரதிஷ்டை பண்ணி அவர் அன்பப்பட்ட ஒரு வித்து தான் நம்ம கர்த்தர் இயேசு. தாயின் கர்ப்பத்தில் அந்த நாள் எதுனாக்கா இந்த மாசம் நம்ம நினைக்கிற சில டைம்ல மாசம் காலம் கரகம் சரி அதான் தேவன் நம்ம பண்றதுலன்ட்டு. அது பாருங்க, பஸ்கா டைம்ல எகிப்து தேசத்துல இருந்து வரும்போது உலகம் ஏதோ ஒரு மாசத்துக்கு தான் முதல் மாசமா கொண்டாடி இருந்துச்சு, ஏதோ நாட்கள தான் வருஷங்களா கொண்டாடிச்சு. ஆனா எப்போ எகிப்தை விட்டு நீங்க வரீங்களோ, அது என்ன மாசமா இருக்குதோ அந்த மாசம் தான் உங்களுக்கு முதல் மாசம். வருஷத்துல முதல் மாசம் உங்களுக்கு அந்த உணர்வு தரப்படுறாங்க. இந்த கால கணக்கெல்லாம் உருவாக்குறது நம்ம பிதா தேவன் தாங்கோ. அதை வந்து இவங்க தப்பா யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். லூசிபர் எப்படி தப்பா யூஸ் பண்றாரோ இவரெல்லாம் தப்பா யூஸ் பண்றவங்க தான். ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சு அது அந்த உண்மை தன்மை என்ன தெரிஞ்சு கூட அது நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணோம், யோசிக்க மனநிலையை கொண்டு போகணும். வைக்கும்போது இந்த என்ன சொல்லுங்கன்னா, இந்த டிசம்பர் லாஸ்ட் வீக் தான் கர்த்தர் வந்து கர்ப்பத்தை அரிக்கப்படுற காலம். அவர் பிறக்கிற காலம் எந்த காலம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல. அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் நீங்க கால கணக்கு பார்த்தீங்கன்னா 10 மாசம் கரெக்டா உங்களுக்கு அந்த டைம்ல வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு பாயிண்ட் சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு செப்பரேட் பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த ஸ்திரீ அந்த 12 வயசுல கர்த்தர் இயேசு ஏன் அந்த அம்மா அந்த கேள்வி கேட்டாங்க, இப்போ இப்படியே நான் நீ வந்து உங்க அப்பா விசனமாயிட்டு இருக்கிறாரு, எங்களை ஏன் விசனப்படுத்துறேன்னு சொல்றியே, இவர் எங்க அப்பாவா? அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி அவருக்கு. உனக்கு தெரியலையம்மா எங்க அப்பா யாரு உன்னதமான குமாரன்னு என்று எண்ணப்படுவார் என்று அவர் கிறிஸ்துவ சொல்லும்போது தெரியுதம்மா. அவரு போய் என்னை பத்தி துக்கப்படுவாரா? நான் எங்க அப்பாவுக்கு அடுத்த காரியங்கள் செய்ய தான் வந்திருக்கேன் இங்க. அப்போ அப்படின்னா இயேசு என்ன சொல்லுவார் அந்த வசனத்தை அந்த கேள்வியிலேயே, அம்மா என்னை ஏன் தேடுறீங்கனாக்கா, நான் எங்க அப்பாவோட சித்தம் செய்யறதுக்காக தான் இந்த பூமியிலேயே பிறந்திருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியலைங்களா? நன்மையான விஷயங்களை செய்யறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு பிறந்திருக்குன்னு தெரியலைங்களா? இந்த உலகத்துல பிறந்தது இயேசு என்ற பேரு வைக்கப்படும் போதே என் பேர் ரட்சகர், என் ஜனத்தை நான் மீட்டெடுக்கணும், உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு நியாயப்பிரமாணத்தின் மகன் என்று உனக்கு தெரியாதா? அந்த கமெண்ட்ரி சொல்லுவாங்க பாயிண்ட்ஸ் ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு பாயிண்ட் கமெண்ட்ரி ரிப்பீட்ல வச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள் தான் இருக்கும். அந்த வார்த்தைகள் தான் நான் கவனிக்க சொல்றேன், அவ்வளவுதான் உங்க பாடத்துல. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, நியாயப்பிரமாணத்தின் மகனா. இதோ எபிரேயர் 10:7 படிக்கிறோம், இதோ தேவனே உங்களோட சித்தத்தை நாங்கள் செய்ய வருகிறோம். சுருள் என்ன பற்றி என்ன பண்ணுது, எழுதப்பட்டிருக்குது. அதான் தெரிஞ்ச வசனம் தான். அப்ப சுருள்னா அப்போ இந்த 12 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் சிந்திக்க முடியுமா பிரதர்? ஆயிருக்குமா பிரதர்? நீங்க சொல்றீங்களே அந்த மாதிரி இந்த அளவு பிரமிக்கத்தக்கதாக ஞானம் கர்த்தர் இயேசுக்கு இருந்திருக்குமா? நீங்க நினைக்கிறீங்களா இருந்திருக்குமா? கர்த்தர் இயேசுக்கு 12 வயசுல ஞானம் இருந்திருக்குமா? புத்தி இருந்திருக்குமா? 100% நம்ம ஒத்துக்க முடியும். எப்படின்னா இந்த காலத்தை வச்சு பார்த்து பாருங்க. இந்த காலத்துல நம்ம அநேக ஜாதியார், அநேக பாஷக்காரர்கள், அறிவில்லாத ஜாதி, அறிவில்லாத ஜனம், ஒருவேளை நம்மளுக்கு எந்த வயசுலங்கோ அறிவு வருது, புத்தி வருது, கருத்து கருத்து தெரியுது? நம்ம மனுஷர்களுக்கு நம்ம குழந்தைங்களை பார்த்துருப்போம், நீங்க பெரியவங்க உங்களுக்கு தெரியல இல்லைங்களா? எந்த வயசுல அவங்களுக்கு கருத்து நல்லது கெட்டதை விட ஞானம் அதிகமாகிறது எல்லாம் இப்ப எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்குது? அவங்களுக்கு புத்தி கருத்து எப்ப தெரியுது அவங்களுக்கு? ஆமாங்களா? கரெக்டா கன்ஃபார்மா திங்க் பண்ணி பாருங்க. 10 12 சரி, ஓகே. மேரேஜ் பண்றதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணா ஒரு ஏஜ் கொடுத்துக்குது, 18 இயர்ஸ். இந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு ஞானம் இருக்குது, அவர் அறிவு 18 வயசுல கல்யாணம் பண்ணிடலாண்டும் அது ஓகே. இதுதான் 18 வயசு சொல்லிட்டாங்க.
அதே மாதிரி ஸ்கூல் சேர்க்கறதுக்கு கவர்மெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் இது பண்ணிக்கிறாங்க, ஒரு ரூல்ஸ் கொடுத்துறாங்க. என்ன வயசுங்க? தெரியுங்களா? ஆனா நம்மலாம் 4 வயசு ஸ்கூல் சேர்க்கிறோமா? எத்தனை வயசு சேர்க்குறாங்க? 6 வயசு சேர்க்கிறோமா? இன்னும் எவ்வளவு சீக்கிரம் சேர்க்க இப்ப இந்த காலத்து இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்களேன். எப்ப சேர்க்கறாங்க இப்பெல்லாம்? எந்த ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுது இப்பெல்லாம்? ஒரு காலம் நம்ம காலத்துல 1ஆம் கிளாஸ் தான். கையில காது எடுத்து போய் இங்க கை வச்சு ஹைட் பார்த்து 5 வயசு ஆகுதா இல்ல எல்லாம் தெரியுதா பார்த்துனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்ப நம்ம படிச்சிருப்போம் நம்ம காலத்துலலாம் இல்லைங்களா? ஆனா இந்த காலத்துல பிறந்த 2.5 வயசுக்கு குழந்தைங்க 2.5 வயசு 3 வயசு ஆயிடுச்சு 2.5 வயசு 3 வயசு ஆயிடுச்சுனாக்கா ஃப்ரீ நர்சரி. இப்போ ஃப்ரீ நர்சரி எக்ஸ்ட்ரா காசு 50,000 ரூபாய் கொடுத்து சேர்க்கணும். அதுக்கு ஃப்ரீ நர்சரி போனா 50,000 ரூபாய் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வெறும் யூகேஜி எல்கேஜி தான் கேட்டிருப்போம். அதுவும் நம்மளுக்கு அறிவு இருக்காது. யூகேஜி எல்கேஜி தான் தெரிஞ்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான்ட்டு. இப்போ யூகேஜி எல்கேஜி ஈஸி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வாயில வந்துச்சு. இந்த ஃப்ரீ நர்சரி பேபி சிட்டிங் சொல்லுவாங்க. அதில் பேபி சிட்டிங் ஒன்று இருக்கும். அதில் சில பேருக்கு இல்லைங்களா? அப்போ பாருங்க ஃப்ரீ நர்சரி. அப்போ இன்னைக்கு பசங்களுக்கு நாலேஜ் வரதுக்கு பெரிய ஒரு ஏஜ் தேவையில்லை. இப்போ 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்லயே நீங்க சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஸ்கூல்லாம் போய் சேர்த்துறீங்க வச்சுக்கோங்க. நீங்க எல்கேஜி யூகேஜி வரதுக்குள்ள அவங்க 10th ஸ்டாண்டர்ட் நாலேஜ் இருக்குதோ தேவையே இருக்குது ஒரு சின்ன நாலேஜ் அங்கே உங்களுக்கு கிடைச்சிட்டு உங்களுக்கு. நம்மளாம் 5ஆம் கிளாஸ் ஒரு காலத்து நான்லாம் 10th கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும்போது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஏபிசிலே தெரியுது நம்மளுக்குலாம். அவங்களாம் இப்போ ஏபிசில கொடுத்து ஏபிசி சொல்றாங்க. உல்டாலேருந்து வந்துட்டு 100லேருந்து 100 99 89 அப்படியே உல்டால சொல்றாங்க. பாருங்க பசங்க அதே மாதிரி நீங்க அது விட்டு நீங்க டிவியில குழந்தைங்களாம் இந்த சிங்கர்ஸ் குழந்தை சின்ன சின்ன குழந்தைங்களாம் பாட்டுங்க பெரிய பெரியவங்க பாடுற அளவுக்கு அந்த சாங்ஸ் ஆகட்டும் அந்த ஆக்டிங் ஆகட்டும் ட்ராமாஸ் ஆகட்டும் ஒரு ஏதோ ஆக்டிவிட்டிஸ் எந்த மாதிரி பண்றாங்கன்னா பசங்க இந்த காலத்துல. அப்ப இந்த காலத்துல பாவத்துல பாவம் நிறைந்து அதிகமா இருக்க ஜாதிகளா இருக்க நம்மள ஜாதிகள் பாஷக்காரா இருக்க நம்ம குழந்தைங்களே இந்த மாதிரி அறிவு இல்ல. பாருங்க நம்ம தமிழ்காரன் நம்மளாம் கன்னடக்காரருக்கு போன வீட்டுல இங்கிலீஷே பேசிருக்க மாட்டோம். குழந்தைங்களை எடுத்து என்ன பண்றாங்க அந்த கிளாஸ் ரூம்ல உட்காரச்சு இங்கிலீஷே பேச வைக்கிறாங்க. அவங்கள பசங்க அவங்க பேசுறாங்க இங்கிலீஷ் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் ட்ரெயின் பண்றாங்க பேசுறாங்க. அவங்க லாங்குவேஜ் தெரியாது இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்க போறாங்க. அப்போ ஆனா கத்துக்கிறாங்க பாருங்க. அப்போ 3 இயர்ஸ்லயே நாலேஜ் வர நாலேஜ் இருக்குது. அப்போ தேவனுடைய ஏன்னா இது இது இந்த சிருஷ்டி நம்முடைய சிருஷ்டி இல்லை சகோதரி. இது தேவனுடைய பிரமிக்கத்தக்கதாக விசித்திரமாக உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன். நம்ம எல்லாம் மனுஷ குழந்தைங்களும் அவ்வளவுதான். 3 வயசுக்கு அப்புறம் வளர்றாங்கன்றது இல்லை. தாயின் வயிற்றுல இருக்கும் போதே அவங்க கர்ப்பத்துல இருக்கும் போதே சில நாலேஜஸ் எல்லாம் கிடைச்சிடும் அவங்களுக்குலாம். வயிற்றுல இருக்கும் போதே பொறுக்கும் போது அப்ப என்ன ஸ்கூல்ல இன்னைக்கு எதிர்பார்க்குதுன்னா அவன் 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 தானா உச்சா போக கத்துக்கணும் பாத்ரூம் போக கத்துக்கணும் அவன் சாப்பிட கத்துக்கணும். இது ரெண்டு அவங்க தெரிஞ்சுச்சுன்னா ஸ்கூலுக்கு அனுப்புன்றாங்க. அவங்க அனுப்பலாம் சேர்த்துக்கன்றாங்க இல்லைங்களா? அது 2 தெரியலன்னு அவங்க கஷ்டம் அவங்களுக்கு இல்லைங்களா? அதனாலதான் சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு ஒன்று போயிட்டு வரணும் தெரியும் அது ஒன்று தான் கத்துக்கிறாங்க உலகம். இப்போ அப்படி இருக்கும்போது அது கத்துக்கணும் இமீடியா வேற எல்லாம் கத்துக்கலாம்னு ஒரு கெப்பாசிட்டி தான். நீங்க உங்களுக்குலாம் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்க நினைக்கிறேன். இந்த சிபிஎஸ்சி சிஐசி பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும்போது சொல்லுவாங்க கத்துக்க முடியும். நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க. நான் எங்க கூட விட்டுருங்க. அதான் 1,00,000 2 லட்ச ரூபாய் கட்டிடுங்க. நாங்க பாத்துக்கிறோம். காசு கூட கட்டிடுங்க. நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க பசங்களுக்கு. சரி அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன்னா நம்ம குழந்தைங்களும் இப்படி இருக்கும்போது கர்த்தர் இயேசு 12 வயசுல ஞானம் வந்துக்கிறதுக்கு பெரிய ஆச்சரியமே இல்லை. இன்னொன்று ஏன் ஆச்சரியம்னு சொல்லணும்னாக்கா கர்த்தர் இயேசு வாழ்ந்த உலகம் ஏரியா ஈப்ரூஸ் முதல்ல ஒரே ஜாதி. அது மாத்திரம் இல்லை புரியுங்களா? ஒரே பாஷை அங்க அங்க வேறுபாடுகள் இங்கெல்லாம் ஒரே பாஷை இல்லை. இங்கெல்லாம் அநேக பாஷைகள் இல்லை. அங்க வாழ்ந்த காலம் ஒரே பாஷை இருக்குது. ஒரே ஒரு நியாயப்பிரமாணம் ஒண்ணு மட்டும் தான். இங்கன்னா பைபிள் படிச்சாவே 4000 டிரான்ஸ்லேஷன் இருக்குது 25 டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இந்த டிரான்ஸ்லேஷன் இந்த அர்த்தம் இந்த டிரான்ஸ்லேஷன் இந்த அர்த்தம் நம்ம கண்டுபிடிச்சி படிக்கிறதுக்கு மட்டும் நம்ம மைண்டே குழம்பு போயிடும். அவங்களுக்கு அப்படிலாம் இல்லையே. ஈப்ரூஸ் லாங்குவேஜ் ஈஸி படிக்கிறதும் ஈஸி சொல்லி கொடுக்குறாங்களோ அம்மாங்களும் ஈஸியாக்கும். அது மாத்திரம் இல்லை வார வாரம் அந்த சபை மந்திரிகளில் போய் கூட்டங்களில் போகும்போது அறிவு பெருகுது பிள்ளைகளுக்கு. அது மாத்திரம் இல்லை தேவன் தேர்ந்தெடுத்து மரியா ஏன் தேர்ந்தெடுத்தாருனாக்கா நியாயப்பிரமாணத்துல அவ்வளவு உண்மையா இருந்ததுனாலதான் நியாயப்பிரமாணத்தை அவங்க கற்றுக்கொண்டுக்கிறதுனாலதான் என்ன பண்றாங்க அவங்க மரியா தேவன் தேர்ந்தெடுத்தாரு. அப்படி இருக்கும்போது மரியா எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு? இப்போ அவர் பிறந்த விதத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க நியாயப்பிரமாணத்துக்கு ஏன்னா யூதர்களுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க உபாகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல படிக்கும்போது உன் பிள்ளைகளுக்கு போகும்போதும் நடக்கும் போதும் வரும்போது என்ன பண்ணும் இவைகளை குறித்து நீ நினைவு கூட்டணும் நீங்க சொல்லுங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க நியாயப்பிரமாணத்துல என்னெல்லாம் இருக்குதோ சொல்லி கொடுத்துனே தான் இருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது பாருங்க கர்த்தராக
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வளர்ந்த விதம் அந்த அவருக்கு சிறு வயது முதற்கொண்டே 3 வயசு, 4 வயசு, 5 வயசு, 6 வயசுக்குள்ளவே அந்த 12 வயசு வரத்துக்குள்ளவே அங்க நியாயப்பிரமாணங்களையும், அதுக்குள்ள இருக்கிற தேவனுடைய விஷயங்களையும், தேவனுடைய கருத்துக்களையும், கட்டளைகளையும் அவர் படிச்சிருக்கிறார். ரொம்ப புரிஞ்சிருக்கிறார். சரி, இப்போ நீங்க நம்மளதான். நம்மளும் இந்த பேசிக் கிளாஸ் எல்லாம் கேட்டு, சத்தியத்தெல்லாம் கேட்டு புரிஞ்சுட்டோம். புரிஞ்ச பிற்பாடு இந்த சிஸ்டம் போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை பாஸ்டர்ஸுங்கள, ஃபாதர்ஸுங்கள, அந்த சர்ச் சிஸ்டம்ஸ்கள பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு கேள்வி வருமா? வராதுங்களா? ஏன் இந்த பாஸ்டருங்க இப்படி நடந்துக்கிறாங்கோ? சத்தியம் இப்படி இருக்குது. பைபிள் வசனம் இப்படி இருக்குது. நம்மளுக்கு பேசிக் கிளாஸ் கேட்கும்போது கேள்வி வந்துச்சா இல்லைங்களா? அவங்களாம் விட்டு வந்து தான் நீங்க உட்கார நம்ம வந்துக்கிறோம். அந்த சிஸ்டம் முடிஞ்சு பொய்யா இருக்குது அப்போ. இவங்களும் பைபிள் தான் வச்சுக்கிறாங்களே. இவங்க தான் கர்த்தர் தான் பேசுறாங்களே. இவங்களும் கடவுள் தான் பத்தி பேசுறாங்களே. அப்ப இவங்க ஏன் இப்படி பைபிள் மாதிரி நடக்க மாட்றாங்க? அப்போ கர்த்தர் இயேசுக்கு நம்முடைய காலத்து சிஸ்டம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இந்த சிஸ்டம் ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி நம்ம பேசிக் கிளாஸ் கத்துக்க ஒண்ணு பொய்யான கிறிஸ்தவ மதம், பொய்யான ஆன்டி கிறிஸ்து சிஸ்டம், பொய்யான ஃபாதர்ஸுங்கோ, இதெல்லாம் பொய்ன்னு தெரிந்த சிஸ்டம் தெரிதோ, கர்த்தர் இயேசு கூட நியாயப்பிரமாணத்தை படிக்க படிக்க இந்த 12 வயசுலயே இன்னைக்கும் நம்ம பசங்க கேட்பாங்க தெரியுங்களா? ஏன்பா நீங்க ஒருவேளை நம்ம பேசிக் இங்க கிளாஸ்ல உட்காந்துட்டாவே, நம்ம எதனா வீட்ல தப்பானாக்கா, சர்ச்ல எப்படி பண்ணீங்க பேசினாரு, நீங்க ஏன் இங்க இப்படி பண்றீங்கோ? பண்றாங்க. சில ஏதோ வார்த்தை கண்டுபிடிச்சிருவாங்க, கேட்கறாங்க பசங்க, நம்மளுக்கு சின்ன வயசு பசங்க கூட. அப்ப அப்படி இருக்கும்போது, அப்போ கர்த்தர் இயேசு அந்த சிஸ்டம் பார்த்திருக்காரு அன்னைக்கு. இன்னைக்கு மாதிரி இருக்கிற வொர்ஸ்ட் எப்படி நம்ம ஸ்கூல் சிஸ்டம் சொல்றோம் இல்லையா? படிக்கிற ஸ்கூல் சிஸ்டம். எவ்வளோ கஷ்டம், ஸ்கூல் வந்தாவே ஸ்கூல் எவ்வளோ ஒரு அரசியல் பண்றாங்கோ. எவ்வளோ கோட்டாஸ் வந்து எப்படி இவங்களுக்கு கோட்டா போகுது, இவங்களுக்கு ஃப்ரீயா குடுக்குறாங்கோ, இவங்களுக்கு ஃப்ரீயா குடுக்குறாங்கோ. அவங்களுக்கு சரி நீ மட்டும் ஹெல்ப் பண்றது, தெரியாதவங்களுக்கு ஃபுல்லா காசு வாங்கிக்கிறது. இதெல்லாம் நடக்குதுங்க. இது சர்ச் சிஸ்டம்லயே. ஒருவேளை எக்ஸாம்பிள் நீங்க புரோமன் கேத்தலிக்ல ஒரு மெம்பரா இருந்தீங்கன்னா, அங்க நீங்க ஒரு மேரேஜ்க்கு ஒரு லெட்டர் வேணும்னா கூட, அந்த மேரேஜ் லெட்டர் குடுத்தீங்கன்னா, அந்த ஹால் உங்களுக்கு வந்து ரூ. 10,000 கிடைச்சிரும். நம்ம மாதிரி நார்மல் கிறிஸ்டியன் போனாக்கா நம்மளுக்கு ரூ. 60,000 ரூ. 1,00,000 வாங்கிக்குவாங்க. பாருங்க, அங்க இருந்த மெம்பர் மட்டும் தான் அவங்களுக்கு ஹெல்ப். அதே மாதிரி அவ்வளவு கிரைஸ்ட் காலேஜுக்கு நம்ம பிரதர் சொல்லியிருந்தாரு. 2 வருஷம் +2 செகண்ட் பி படிக்கும்போது 2 வருஷம் சேர்த்துக்கு ஒரு வருஷத்துக்கு ரூ. 4,000, செகண்ட் இயருக்கு 4,000, 8,000 ரூபீஸ் தான் ஆச்சாம். அவரு ரோமன் கேத்தலிக் லெட்டர் கொடுத்ததுக்காக. இதான் வேற கிறிஸ்டியனா போகும்போது அதே காலேஜ்ல 2,00,000 3,00,000 எவ்வளவு இந்த கிரைஸ்ட் காலேஜ் ரொம்ப ரொம்ப நல்ல காலேஜஸ் இதெல்லாம். லட்சக்கணக்கு வாங்கிக்குவாங்க. அப்ப பாருங்க, இங்க வேறுபாடுகள் இருக்குது. அவங்களோட மெம்பரா இருந்தா ஒரு வேறுபாடு, அவங்களோட ஜாதிக்காரா இருந்தா ஒரு வேறுபாடு. இதெல்லாம் இந்த காலத்துல தான் இதெல்லாம் பார்த்து உணர்ந்துருக்கிறோம், அனுபவப்பட்டுக்கிறோம். இது வந்து அந்த காலத்துல இருந்துச்சுங்களாம். இருந்திருக்க வாய்ப்பு இருக்குங்களா? நான் சொல்றது உண்மையா இருக்க முடியுமா? எப்படின்னு பாத்தீங்களா, யூதருக்குள்ள ஒரே ஜாதி சொன்னேன் நானு. ஒரே இப்ரு பாஷையும் சொன்னேன். ஆனா அங்க என்ன இருக்குதுங்க? பரிசேயர், சதுசேயர், சாஸ்திரிகள், வேதபாரர்கள், 4 ஆச்சு. இங்க 4 குரூப் ஆச்சா? பரிசேயன் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவாரு. பரிசேய கூட்டத்துக்கு மட்டும் தான் ஒரு நல்ல ஒரு பேச்சு டீச்சிங் கொடுப்பாரு, நல்லா பண்ணுவாரு. வேற ஒருத்தர் வந்தாங்க, இப்ப அவர் தேவன் மகனா இருந்தா கூட அவர் என்ன பண்ணுவாரு? அவர சதுசேயன் அவன் வேற நம்பி இருக்கான், அவன் துரத்து. அப்படிமேட்டு தான் இருக்கும். சாஸ்திரிகள். இதெல்லாம் இயேசு பாட்டார் இல்லையா? சமாரியா ஒருத்தன் விழுந்து கிடந்தான், சமாரியா லேவி போனாரு, இன்னொருத்தர் போனாரு, லாஸ்ட்ல சமாரியா ஒருத்தர் யாரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, அந்த அந்த எக்ஸாம்பிள்ஸ்லயே நம்ம அந்த உலகத்தோட சிஸ்டம் விழுந்திருக்கு பாருங்களேன். ஒருத்தர் பண்ணல. அவ்வளவு ஒற்றுமை இல்லை. ஒரே தேவனை ஆராதித்துக் கொண்டு இருந்தாலும், ஒரே நியாயப்பிரமாணம் இருந்தாலும், ஒரே ஆலயத்துக்கு போய் அவங்க எல்லாம் பலி செலுத்தினா கூட அவங்க வேறுபாடுகள் எப்படி இருக்கிறாங்க, மனசு எப்படி வேறுபாடு எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அப்ப அந்த காலமும் இந்த காலமும் ஒரு மாதிரி, எல்லா சிஸ்டம் ஒரு மாதிரி தான். வேற மாற்றங்கள் ஆயிருக்கலாம், அவ்வளவுதான். கலர்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஆனா விதங்கள் உள்ள இருக்கிற ஆன விஷயம் அப்படிதான். அது எப்படின்னாக்கா, இன்னைக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொன்னாக்கா, இந்த மெட்டீரியல்ஸ் ரேட் எல்லாம் இப்போ கோல்டு ரேட் இன்னைக்குன்னா கிராமுனாக்கா ஒரு கிராமுக்கு வந்து 12,000 இன்னைக்கு. இன்னைக்கு 12,000. இன்னைக்கோட கோல்டு ரொம்ப வேல்யூ சொல்றோம். ஆனா ஒரு காலத்துல எங்க சின்ன வயசுல சிஸ்டர் நீங்க பாத்தீங்களா, நாங்கெல்லாம் சின்ன வயசுல கிராமெல்லாம் கோல்டுக்கு ஒரு கிராம் எவ்வளோச்சுனாக்கா ரூ. 1,000 இருந்துச்சு. ரூ. 500 இருந்ததுன்னு எங்க ஆயா சொல்லுவாங்க. நானே ரூ. 2,000 பார்த்துறேன் கோல்டு கிராம். அப்போ அன்னைக்கு மெட்டல் தான். அன்னைக்கு கம்மியா இருந்தா கூட வேல்யூ அதே தானே. பணக்காரங்க மட்டும் தான் ரூ. 2,000 இருக்கும். பெரிய பெரிய ஆளுகிட்ட தான் அந்த ரூ. 2,000 இருக்கும். ஏழைகளா இருக்க நம்மகிட்ட அந்த ரூ. 500, இன்னைக்கு ரூ. 500 பெருசா இருக்குது. இன்னைக்கு ரூ. 500 ஈஸியா இருக்குது.
அன்னைக்கு அந்த ரூ. 500 எப்படி இருக்குதுங்க? இன்னைக்கு இருக்கிற லட்சக்கணக்கு லட்சம் மாதிரி தான் அன்னைக்கு இருக்க ரூ. 500 ஏழைகளுக்கு, இல்லைங்களா? இன்னைக்கு ரூ. 1,00,000 கொடுத்தா ஒரு சவரன் நகை கிடைக்கும் இன்னைக்கு, இல்லைங்களா? அன்னைக்கு அந்த காலத்துல கூட ரூ. 10,000 ஒரு ரூ. 10,000 கேஜி கிடைக்கும் கோல்டு. அன்னைக்கு ரூ. 10,000 ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கு அந்த சைட் அங்க அந்த காலத்துல ரூ. 3,000 2,000 சைட்டு. அன்னைக்கு அந்த ரூ. 2,000 வந்து கோடி ரூபாய் அவங்களுக்கு கணக்கு ஏழைகளுக்கு. இன்னைக்கு ரூ. 2,000 ஈஸியா கையில் கிடைக்குது, இல்லைங்களா? அது இன்னைக்கு சின்ன சின்ன விஷயம் ஆயிடுது. இது மாதிரி டிஃப்ரென்ஸ் தாங்க வாழ்க்கை. இன்னும் சேஞ்சஸ் நடக்கல. வெறும் அந்த ஏழை பணக்கார ஏழை அந்த வேல்யூ அப்படி அவங்க லெவல் அவங்களுக்கு தான் ஏழைகள் லெவல் அந்த தான் போயிருக்குது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல கூட அப்படிதான். பரிசேயரு, சதுசேயரு, இந்த சாஸ்திரிகள் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்களோட நிலைகள் தான் போயிருந்தது. அதுல வந்து சென்ஸ்ன்னு ஒரு கூட்டம், யோவான் ஸ்நானன் மாதிரி இருக்கிற ஒரு யூதர்கள் நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும், நியாய நீதி கேட்பாங்க, ஆனா ஒன்றும் பேச மாட்டாங்க, யார்கிட்டயும் குற்றப்படுத்த மாட்டாங்களாம். அவங்க செப்பரேட்டா காட்டுல வாழக்கூடிய, நாம நினைக்கிறோம் யோவான் ஸ்நானன் மட்டும்தான் காட்டுல வாழ்ந்தாருன்னு. இல்ல, ஒரு கூட்டமே இருக்குமா அப்படி. ஒரு கூட்டத்தாரே ஒரு அப்படி அந்த மாதிரி தான் வாழ்வாங்களாம் ஒரு கூட்டத்தில். சில பேருக்கு மேல் நல்ல அங்கி போட்டு சில பேர் நல்ல மேல அங்கி போட்டுன்னு வெள்ளை தண்ணி போட்டுன்னு மார்க்கெட்ல வணக்கம் சொல்லின்னு ப்ரே பண்ணின்னு ஜனன்ட்ட வந்து அந்த சந்தா கலெக்ட் பண்ணின்னு அவங்கள பயம் வச்சுன்னு வாழ்ற கூட்டமும் வெளியே யூதருக்குள்ள இருந்தது இதெல்லாம். அப்ப இந்த சிஸ்டம் எல்லாம் இந்த நியாயப்பிரமாணத்தை படிச்ச அந்த 12 வயசு பையனுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. அப்பதான் இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாரு. கேள்விகள், நியாயம், இந்த சொசைட்டி சரியில்லை, இப்போ தேவனுக்கு விரோதம் நடந்துங்குது, அந்த மாதிரி விஷயம்லாம் அவருக்கு ஞாபகம், அது ஃபுல் பார்வை வருது. அதனால தானே அவர் சொல்றாரு வந்து, உங்களுக்கு 10:7 படிக்கும்போது இப்ரல், உங்களுக்கு எந்த பலிகளும் உங்களுக்கு பிடிக்கல, சர்வாங்க தகன பலியும் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு இஷ்டம் இல்லை, இதோ நான் எனக்கு பலியா அர்ப்பணிக்கு வரேன்னு சொல்றாரு, இல்லைங்களா? அப்போ நல்லது கெட்டது கண்டுபிடிச்சிட்டாரு கர்த்தர் இயேசுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது பாருங்க, கர்த்தர் இயேசு அந்த சின்ன வயசுல அம்மா கேட்ட கேள்வி வந்து என்னன்னு பாத்தீங்களா, நீங்க ஏன் தேடுறீங்களா, நான் யாரும் உங்களுக்கு தெரியலையா, நான் எங்க அப்பாவோட சித்தம் செய்ய பூமியில வந்திருக்கிறேன். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட கேள்வி அம்மாக்கு உணர்த்தக்கூடியதா, ஞாபகம் வரக்கூடியதா, நான் யாரு, நான் இந்து யோசப்புக்கு அப்பா மகன் இல்ல, நான் உன்னதமானோட தேவனுடைய குமாரனுக்கு மகனா இருக்கிறேன். அப்போ நான் மகனா ஏன் வந்தேன்னா, மீட்புக்காக, மனித குல மீட்புக்காக, நியாய நீதிகளுக்காக, உண்மைக்காக என் உயிரை கொடுக்குறது நான் என்ன பண்றேன், ரெடியா இருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் பதில் தெரிஞ்சிச்சான். 12 வயசுல தெரிஞ்சிச்சு எல்லாமே. ஆனா 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் கர்த்தர் இயேசு மௌனமா தான் இருந்தார். அந்த ஏஜ் வரணும் பாத்துக்கு, ஏஜ்ல தான் அதுதான் தேவன் ஏற்றுக்கொள்வாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ்கா ஆட்டக்கூடிய ஒன்று பிறந்துச்சு, பிறந்து 3 மாசத்துல வளர்ந்துருது நாய். ஆனா அப்பயே பலி கொடுக்க முடியாது. அது ஒரு ஒரு வயது உள்ள கன்று குட்டியா இருக்கணும். அது ஒரு வயசு வரைக்கும் அது வெயிட் பண்ணதுக்கு பலி ஆகிறதுக்கு. ஒரு வயசுக்குள்ள முன்னாடி தோன்றினா அந்த பலி நீ என்னதான் சுத்தமா இருந்தாலும் அந்த டைம் சென்ஸ் மீறதுனால அந்த பலி நான் அதை ஏற்றுக்கொள்ள படாதுப்பா. அதனால வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் நாலேஜுக்கு இப்போ கிடைச்சிடும் போது அப்போ 30 இயர்ஸ் வெயிட் பண்றாராம். இப்போ கர்த்தர் இயேசு பூமியில இருந்து 33 வருஷம் வாழ்ந்தாரு நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கர்த்தர் இயேசுவோட நம்ம அவமானம் எப்பதான் அவருக்கு என்ன மாதிரி பொறுமையா இருந்தாரு, தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றத்துக்கு எவ்வளவு ஆர்வமா இருந்தாரு, அந்த டைமுக்காக வெயிட் பண்ணாரு, பொறுமையா இருந்தாரு. இதெல்லாம் நம்ம அவரே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. வெறும் இந்த பஸ்கா டைம்ல மட்டும் தான் நம்ம அவரை பத்தி யோசிக்கணும்ன்றது அவசியம் இல்லை சார், சொல்றீங்களே. தினந்தோறும் வாழ்க்கையில தினந்தோறும் நம்ம கர்த்தர் இயேசு மட்டும் தான் ஃபோக்கஸ் போகுது, அவரோட குணங்கள் அப்படியே நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அப்புறம் கர்த்தர் இயேசு இடத்துல சொல்றாரு, நம்ம இன்னைக்கு கர்த்தர் இயேசு பத்தி பெரிய சிலுவை சமையல தான் அவர் அவமானப்பட்டாரு, பாரத்தை சுமந்தாரு, வேதனைப்பட்டாரு, பாடுகள் பட்டாருன்ட்டு. ஆனா அவர் பிறந்ததுல இருந்தே அவமானம் தான் அவருக்கு. அவர் வாழ்ற வாழ்க்கையே ஒரு அவமானம் தான். ஒருத்தர் ஞானம் வந்துச்சுன்னு வச்சுங்கோ, ரொம்ப விஷயம் படிச்சுட்டாங்கன்னு வச்சுங்கோ, இங்க சிஸ்டம் ஒன்னொன்னு பார்க்கும்போதும் கேள்வி வந்தே இருக்கும், துக்கம் ஆயினே இருக்கும். என்னப்பா இவங்க சத்தியத்துக்கு விரோதமா பண்றாங்களே, அது யாரா இருந்தாலும் அவங்க மேல கோவம் வரும். ஆனா அவங்க கேட்க முடியாது, பொறுமையா இருக்கணும், விட்டுக்கணும். அவங்களுக்கு அவங்க அடிக்க வருவாங்க, திட்டுவாங்க, அதெல்லாம் சாயந்தரமா போயிடணும். சத்தியத்தை சொல்ல போனோட சில டைம்ல இயேசு கிறிஸ்துக்கு சின்ன வயசுல தான் இருக்குன்னு பாத்தீங்களா, சின்ன வயசுலலாம் அவர் சொந்த ஊர்ல அதான் சொல்றாரு, சொந்த ஊர்ல தீர்க்கதரிசிக்குன்னா இல்ல மரியாதை இல்ல, வேல்யூ இருக்கான்னு சொல்றாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிறந்துட்டாருன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காதுங்களா? அப்போ அவங்கள பார்த்து அந்த பிறந்த பையனை கேவலமா பார்க்குவாங்களா, இல்ல எல்லா இடத்துலயும் நல்லதா வாப்ப மகனை ஏத்துக்குவாங்களா? இந்த உலகம் இந்த உலகம் ஏத்துக்காதுங்க. இந்த உலகம் ஏத்துக்கிறது இல்லைன்னா நியாயப்பிரமாணத்துல இருக்கிற ஜனங்க ஏத்துக்குவாங்களா?
கல்யாணத்துக்கு முன்னாடி யாராவது ஒரு பெண் கர்ப்பவதி ஆயிட்டாங்களாம், அவங்கள கல்லெடுத்து சாவடிக்கணும் அவங்கள. அவங்க சபிக்கப்பட்டன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலையில பிறந்த ஒரு குழந்தை பூமியில எப்படி வாழ்ந்திருக்கும் திங்க் பண்ணி பாருங்க. அவர் யாரும் ஏற்றுக்கொள்ளுக்க மாட்டாங்க. சொந்த தம்பிகள் செஞ்சுட்டு இருக்கோம். அதான் அவரை நம்பவே இல்லையா தம்பி. அவ்வளோ அவ்வளோ பைபிள் தரிசன சில விஷயம் அவரை பத்தி பேசும்போது சொல்றாரு ஒரு இடத்துல, அவர் மரித்து உயிர் தெழுற வரைக்கும் அவங்க தம்பி தங்கச்சிகளுக்கு இவர் மேல நம்பிக்கையே இல்லையா. இவரை ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லையா. அவங்க உயிர் தெழுதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கன்சிடர் பண்றாங்களா, ஆமா நம்ம அண்ணன் தான் மெஸ்ஸியாவா, நம்ம கூட இருந்தவர் தான் மெஸ்ஸியாவான்னு உயிர் தெழுந்து வந்து பேசும்போது தான் தெரியுது. அவர் தான் யாக்கோபு. அந்த நம்ம கூட பைபிள்ல யாக்கோபு புத்தகம் ஒரு புத்தகம் இருக்குங்களா, அது எழுதினவரே யாருனாக்கா இயேசு கிறிஸ்துவோட தம்பி யாக்கோபு. அது பக்கத்துல இருக்கிற யூதா புத்தகம் இருக்குங்களா, அந்த புத்தகத்தை எழுதுவரோட இயேசு கிறிஸ்து தம்பி தான். அவரும் இயேசு கிறிஸ்து தம்பி தான் வரும். யாக்கோப்பும் யூதாவும் அண்ணன் தம்பிங்க. இவங்கெல்லாம் இயேசு உயிரோட இருக்கும்போது 33 வருஷம் வாழ்ந்த நம்பிக்கை இவன் அண்ணன் இவர் ஒரு மெஸ்ஸியா என்று நம்பினது ஒரு நம்பவே இல்லை இவரை. பைபிளே ஃபர்ஸ்ட் புதிய ஏற்பாடுல ஃபர்ஸ்ட் புக் எழுதின புக் எந்த புக் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் எழுதின புக்கு நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் எழுதின புக்கு. சரி, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எழுதின புக்கு ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? அது மாதிரி நியூ டெஸ்ட்மெண்ட்ல மேத்யூ, மார்க்கோ, லூக்கா, யோவானவா? அதானே ஃபர்ஸ்ட் வருது நம்மளுக்கு. ஜேம்ஸ் தான். ஜேம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் 40 ஏடியில் ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் அவர் தான் ஃபர்ஸ்ட் புக் எழுதுறது. அவர் புக்கில் அதுதான் விசுவாசம் இல்லாததுக்கு அவர் வந்து ஆக்சுவலி யாரும் பார்த்தீங்கன்னா அவர் ஏன் அவர் இயேசு நம்பளுக்கு காரணங்கன்னா அவர் நசரேன் இருந்தார். அவர் நசரேன் நியாயப்பிரமாணத்தில் அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்களாம். கர்த்தர் இயேசு உயிர் தெழுந்து பர்சனலாக போயிட்டு யாக்கோபு மீட் பண்ணுறாரு. 10வது தரிசனத்தில் 14 தரிசனம் இருக்கும். அதில் 14வது தரிசனத்தில் தம்பியாக யாக்கோபை மீட் பண்ணுற இந்த இந்த யாக்கோபோடு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி பேசுறாங்க. சில விஷயம் எவ்வளோ விஷயம் கான்சன்ட்ரேஷன் நடக்குது, அதெல்லாம் வசனங்கள் இருக்குதுங்க. பேசும்போது தான் அப்பதான் தெரிஞ்சு இருக்கு. ஏன்னா உண்மை உள்ள அந்த நியாயப்பிரமாணத்துக்கு வேற எல்லாரும் அதான் இயேசு சில இடத்துல பார்த்து நீ உத்தம இஸ்ரவேலன், நீ நல்ல ஒரு போதகன் சொல்றாங்க இயேசு சில பேர் பார்த்துட்டு கூட அந்த மாதிரி தம்பிங்க கூட என்ன பண்ணிக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு உண்மையா இருந்தாங்க சில பேர். இவரை ஏத்துக்கலாம் கூட அந்த நியாயப்பிரமாணம் என்ற கண்டிஷனுக்கு உண்மையா இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க உயிர் தெரிந்த பிறகு மீட் பண்ணி அவங்க எல்லாம் பண்ண திரும்ப மேரியம்மா கூட இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்து பார்த்துருக்காங்க, உயிர் தெரிஞ்சுட்டாங்க. ஆனா அவங்களும் கூட சபையா ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மேரியம்மாவோட தம்பிங்களோட எல்லாம் நல்ல ஒரு சாட்சிகள் தான் அந்த காலத்துல. சரி, இப்படி கர்த்தர் இயேசு பேசுற முதல் வார்த்தையே கேள்விக்குற வார்த்தை. இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் தெரியுங்களா இதுல? ம் கரெக்டா யோசனை பண்றீங்களா? இன்னும் இருந்தா அதான் ஃபர்ஸ்ட் பைபிள் வசனம் தான் இது மாதிரி சொல்லுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு இது ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா அதுக்கு சொல்றதுதான். ஏன்னா சீஷர் வாழ்க்கை கூட இப்படி தான், அவர் கேள்விக்குரிய வாழ்க்கை தான். இயேசு கிறிஸ்து எப்பயுமே ஊமை பேசினிருப்பார். சீஷர்கள் இவன் மத்தேயு 13:10 கேட்குவார் பேதுரு, ஏன் இவங்க மத்தியில நீங்க எப்பயுமே ஊமையா பேசுறீங்க? கேள்வி தானே அது. பாருங்க கேள்வி ஏன் அப்படி. அப்போ இயேசு சொல்றாரு, இல்லப்பா அவர்கள் மூடப்பட்டிருக்குது, உங்களுக்கு மட்டும் தான் உங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. அப்ப இயேசு இந்த வாழ்ற 12 வயசுல இப்ப சைலண்ட் ஆயிட்டு 30 வயசுல வந்து ஞானஸ்நானம் எடுத்து பேசின வார்த்தைகளை 309 விஷயங்கள் கேள்வியான விஷயங்கள் தானா, கேள்வி போடுற விஷயங்கள். எஸ்பெஷலி முக்கியமா பரிசேயர், சதுசேயர், சாஸ்திரிகிட்ட வெறும் கேள்விதான் கேட்கிறாரு, ஆன்சர் சொல்லவே மாட்டாரு. அப்போ கர்த்தர் இயேசு கேள்விதான், கொஸ்டின் தான் போட்டுக்கிறது. ஏன்னா அவங்க கேள்வி கேட்டு உணர்ந்து பதில் அடையக்கூடிய மனநிலையில அவங்க இல்ல. அவங்க குருடராக கிடந்தாலும் கொஸ்டின் கேட்டு அவர் புரிஞ்சு கொள்ற மனசுக்கு வந்து யாருன்னா சீஷர் மட்டும்தான். சீஷர்கள் வந்து தான் சொல்றாரு, நான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், கேள்வியா வைக்க மாட்டேன், எதுவுமே உங்களுக்கு கேள்வியும் சொல்லி தருவேன், ஆன்சரும் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு சொல்லி தருவேன், உங்களை தெளிவுபடுத்துவேன். நீங்க குழப்பத்தில் இருக்க மாட்டது. ஏன்னா நீ என்னுடைய ஜென்ம, நீங்க தேவனுடைய ஜென்மாக்கிறதுனால. அதான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து வரும்போது அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்களா, கேள்விக்குரிய வாழ்க்கையா இருக்காது அவங்களுக்கு எதுவுமே. அவங்க தெளிந்த புத்தி உள்ள ஆவியுள்ளவர்களாக தான் இருப்பாங்க. எப்போ தெளிந்த புத்தி வருதோ அப்போ கேள்விக்கு இடமே இல்லை, அப்போ குழப்பத்துக்கு இடமே இல்லை, மாயைக்கு இடமே இல்லை, இன்னொருத்தருக்கு குற்றப்படுத்துறதுக்கு இடம் இல்லை, இன்னொருத்தருக்கு குறை சொல்றதுக்கு இடம் இல்லை. இங்க தெளிவு இருக்கும். ஏன் இது அனுமதிக்கப்பட்டுச்சு? சில டைம் நம்மளுக்கே கேள்வி வரும்,
ஏன் தான் எனக்கு நோவு வருதோ, கஷ்டம் வந்துச்சுன்னா ஏன் தான் பண கஷ்டம் வந்துச்சோ, ஏன் தான் இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆச்சோ, ஏன் இந்த அளவு கஷ்டப்படணுமோ, இதெல்லாம் ஃபீலிங் கேள்வியே தான் நம்மளுக்கு ஏற்படும். ஆனா ரோமர் 8:28 பிரகாரம் அன்றியும் தேவன் தேர்ந்தெடுத்த பட்டபடி தேவன் அன்பு கூற யாருக்கு அவர்கள் அனுமதிக்கப்படுதெல்லாம் நன்மைக்காகன்ற ஒரு விஷயம் வந்துட்டு பிற்பாடு அந்த கேள்வியே வராது. ஏன் எனக்கு இந்த அனுமதிச்சிங்க, ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தீங்க, கேள்வி வராது. அப்ப அவங்களுக்கு தெளிவு இருக்குது. தெளிவு தெளிவு இருந்தா கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் அதே தான் இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ற புது சிருஷ்டிகளுக்கு இந்த உலகத்துல கேள்விக்குரிய வாழ்க்கையை அமைத்துக்குள்ளாக கூடாது. கேள்வி இருந்தா இருக்கும். கேள்வி வந்தாலும் இமீடியட்டா அது செகண்ட்ல நான் நம்மளுக்கு நம்ம மனநிலை சேஞ்ச் ஆகும். கேள்விக்கு பதில் கிடைச்சணும். அந்த வசனம் 8:28 தேவன் அனுமதிக்கு கிஃப்ட். பிலிப்பியர் 1:29 உங்களுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோ, அது கூடவே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டுச்சு. 1:29 படிக்கும்போது எதுனா பாடுகள் அனுகிரகமாக கொடுக்கப்பட்டது. அந்த வசனமா படிங்க. பிலிப்பியர் 1:29 1 29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, ம். அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. பாருங்க, பாடுகள் கிஃப்டா கொடுக்கப்படுது நம்மளுக்கு. அப்ப பாடுகள் தான் நம்மளுக்கு கிஃப்ட். அப்ப பாடுகள் கிஃப்டா கொடுத்த பிற்பாடு இது ஏன் எனக்கு பாடுகள் வந்துச்சு, ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, ஏன்னு நம்ம கேள்வி போகக்கூடாது. வந்துக்கிறத கிஃப்ட் கொடுத்துக்கிறத கிஃப்ட். ஆமா வந்திருக்குது கரெக்ட், எனக்கு தெரியும். அப்பதான் கொடுத்தாரு எனக்கு. தேங்க்யூ சிலுவையின் தேங்க்யூ. பாத்திரம், கஷ்டமான பாத்திரம், தேங்க்ஸ் தேவனே, நன்றி தேவனே. இதை நான் எப்படி எப்படி மேற்கொள்வது, எப்படி இந்த பாடலை சகித்துக் கொள்றது, என்னை கைட் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் ஒரு புது சிருஷ்டியின் மைண்ட் என்ன ஆகும்னா கிளாரிட்டி, ஒரு தெளிந்து மனசுக்குள்ள வரணும். ஒரு கேள்வி, இந்த பாடத்தின் நோக்கமே நான் ஏன் யோசித்தேன்னா, ஒரு கேள்விக்குரிய வாழ்க்கை இருக்கக்கூடாது, நம்ம தெளிந்த புத்தி இருக்கணும். அதுதான் நம்ம கர்த்தர் நம்மளை கிளியர் பண்ணிக்கிறாரு சத்தியங்கள் சொல்லி. அதனால தான் சீசர்கிட்ட அவர்களோட கண்கள் மூடப்பட்டுக்குது. அவங்களுக்கு மட்டும் தான் கேள்வியா இருக்கு எது பார்த்தாலும். உங்களுக்கு அப்படி இல்லை, உங்க கண்கள் திறக்கப்பட்டுக்குது. அதனால தான் முதல் அற்புதம் யாருக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சாருன்னா, நீங்க பார்த்தோம்னா பொதுவா அற்புதம் வந்து கானான் தேசம் முதல் அற்புதம். ஆனா முதல் அற்புதம்னா பேதுருக்கு பண்றாரு தெரியுங்களா? சீஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே, பேதுரு சீஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே இரவெல்லாம் போயிட்டு மீன் பிடிக்க போனாங்க இல்லைங்களா? அப்ப போய் அந்த இடத்துல விலை போடு. அப்ப பேதுருக்கு மட்டும், அவங்களுக்கு சீஷருக்கு மட்டும் செய்த ஸ்பெஷல் ஒரு அது அற்புதமா இல்லைங்களா? 153 மீன் இல்லாத இடத்துல போயிட்டு கிடைச்சதும் பேதுரு அப்படியே சோர்ந்து போயிடுவாரு. ஆண்டவரே என்னை விட்டு போயிடுனே, நான் பாவியா இருக்கிறேன், என்கிட்ட வராதீங்க. அப்போ அது ஒன்றும் இல்லை சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மீட் பண்றாங்க 2 பேரும். பாருங்க, அது அது அற்புதம். அது மிகப்பெரிய ஒரு சிஷ்யருக்கு செய்யக்கூடிய ஸ்பெஷல் அற்புதங்கள் பைபிள் இருக்குதுங்க. அது கவனிச்சு போகணும். எவ்வளோ பேருக்கு தெரியாது, டெத்து எழுப்புறதுக்கு சிஷ்யர் வந்து குட்டை போய் எப்படி எழுப்பணும், எப்படி எழுப்புறாரு. டெத்தானவங்க கூட எழுப்புற ஒரு நம்பிக்கை சிஷ்யர்கள் உருவாகணும். ஏன் அவர் 3 பேர் கூட்டிட்டு போயிட்டு தலித்தாக்கும் அம்மனி எந்துக்குமான்னு சொல்லிட்டு ஏன் எழுப்புறாரு, செத்து போற அந்த பொண்ணை எழுப்புறாரு இல்லைங்களா? ஏன் சிஷ்யர் கூட போனாக்கா அவங்களுக்கு தெளிவுபடணும். மரணம் என்பது ஒரு நிரந்தரம் இல்லை. மரணத்துல கூட என்னால் எழுப்ப முடியாது, எனக்கு அந்த பவருக்கு தேவனுக்கு கர்த்தருக்கு இருக்குதுன்னு அவன் நம்பணும் சிஷ்யர். அதான் சொல்றாரு, இதோ மனுஷகுமார் சத்தத்தை கேட்டு சமாதியிலிருந்து எழுந்து வரக்கூடிய காலங்கள் இருக்குது, அதுக்கு ஆச்சரியப்படாதீங்கன்றாங்க. இன்னைக்கு ஏதாவது விசேஷம் வந்து ஆச்சரியம், நம்ம செத்து போய் எழுந்து வரத்து விஷயத்தையே நீங்க ஆச்சரியப்படாதீங்கன்றாங்க. அது ஆச்சரியப்படக்கூடாது. எந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு தெளிவு இருக்கணும். ஆகும், இதெல்லாம் ஆகும். கூடாத காரியங்கள தேவனுக்கு இயேசுக்கிறதுக்கு இது எதுவுமே இதான் சிம்பிள் தான், இதெல்லாம் வாழ்க்கையே. லாஸ்டா இந்த பாடத்துல கர்த்தர் இயேசு சொன்ன விஷயங்கள்ல பாத்தீங்களா, அந்த லாஸ்டா ஒரு வசனம் படிச்சு நம்ம முடிச்சிடலாம். சில விஷயம் மட்டும் யாக்கோபு 3வது அதிகாரம் 15வது வசனம் படிக்கும்போது, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஞானம் மேல இருக்கிற வசனத்தை பாருங்க, இந்த மாதிரி ஞானம் பரலோகத்துல இருந்து இறங்கி வரல. அது லௌகிக சம்பந்தமான பாருங்க. அதான் ஜென்ம சுவாபத்துக்கு உரியதும். இதெல்லாம் பாருங்க, லூசிபர்ல இருந்து வந்த ஞானம், சாத்தான வரக்கூடிய விஷயம் ஜென்ம சுபாவத்துக்குரியதும், அப்புறமா பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பேய்த்தனத்துக்கு அழுத்தமா இருக்குது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே வைராக்கியம், விரோதம், அதுக்கப்புறம் எங்க இருக்குதோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. துருசெய்கைகள், இதெல்லாம் லூசிபர் வந்த கேள்வினால வந்த எல்லா விஷயங்களும் அங்க அடங்கி இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் படிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, பரலோகத்தில் இறங்கி வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நானே உலகத்தை மீட்பவர் இல்லைங்களா, நானே பரலோகத்தில் இருந்த மன்னா, நானே உலக அப்பம் சொல்றா இல்லைங்களா, அவர் சொல்லக்கூடியது என்ன எப்படி இருக்கும் பாருங்க.
ம். முதலாவது சுத்தமுள்ளதாயும் முதலாவது சுத்தம் உள்ளதாகவும் பின்பு சமாதானமும் இப்ப சமாதானம் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்மலாம் யாருங்க சாதாரண மக்கள் இல்ல சகோதரங்களே. நம்மலாம் தேவன் அண்ட சராசரத்தை உண்டு பண்ணப்பட்ட தேவனுடைய ஜனம் நீங்கலாம் ஒருத்தரும். உங்களுக்கு முன்னாடி தேவனோட வார்த்தை பேசுறதுக்கும் ஒரு பயம் இருக்கணும். ஏதோ நீங்க யார் நான் இங்க பேசுறவங்க மட்டும் தான் பெரிய ஆள் இல்ல. நீங்க ஒருத்தரும் கான்செக்ரேஷன் பண்ண உங்க பேர் உங்க மனசுலேருந்து புடிச்சு ஒருத்தரும் நான் எப்படி இருக்கேன்னா, தேவனால் அருள தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம சாதாரணமா 53 கிளாஸ் யாரும் அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. 53 கிளாஸ் சேர்ந்து ஞானஸ்நானம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி. எவ்வளோ பேர் 100 பேர் கேட்டாலும் அதுல 10 பேர் தான் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. 10 பேர் கேட்டாலும் அதுல ரெகுலரா அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல எங்கேயோ ஒரு இடத்துல அந்த விசுவாசத்தை விட்டு வேற விசுவாசத்தை போகாத விட்டு நிலைத்து நிக்கிற உட்காரம் இல்லைங்களா நம்ம. இந்த மாதிரி நபர்கள் வந்து சாதாரணமானவர்கள் அல்ல. இதான் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருந்த இந்த பூமியில மனித குலத்திலேயே நம்மளுக்கு கொடுக்க மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்மளாம் பாக்கியவான், நீங்களாம் பாக்கியவானுங்க சகோதரிங்க. அப்ப இந்த பாக்கியம் எந்த மாதிரி பாக்கியம்னா, இந்த கோடி ரூபாய் கெட்டுச்சு, இந்த கார் வாங்கிட்டேன், பங்களா வாங்கிட்டேன், 30 40 சைட் வாங்கிட்டேன், அந்த ஆசீர்வாதம் இல்ல. இதெல்லாம் கடந்து நிரந்தரமா இல்லாத போக போறது. ஆனா தேவனோட பார்வையில நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா இருக்கணும் தெரியுங்களா? ஒரு பாக்கியவனா இருக்கணும் தெரியுங்களா? அப்ப அது அவரோட பார்வை என் மேலுக்கு தான். எப்படி இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்ல 1 லட்சம் 2 பேர் 1 லட்சம் 2 லட்சம் பேர் உட்காருவாங்க. அதுல ஒருத்தரை நம்மளால ஸ்கேன் பண்ண முடியாது. ஒருத்தரை பார்க்க முடியாது. தலைங்களா தான் தெரியும். 100 தலை வரை தெளிவா தெரியும். முகமா தெரியாது. இன்னைக்கு அதே மாதிரி 800 கோடி மக்கள்ல 8 லட்சத்துக்கு ஒருத்தர் தான் நீங்க ஒருத்தரும். 8 லட்சம் பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அந்த 8 லட்சம் பேர்ல ஒருத்தர் நீங்க போய் நிக்கிறீங்க, ஒருத்தர் இருக்கிறீங்க, நீங்க உட்காரீங்கன்னு வச்சுக்கோ. இங்க உலகத்திலயோ இல்ல இங்க வீட்லயோ இங்க உட்காந்துக்கிற இடத்துலயோ அந்த 8 லட்சம் பேரை பார்க்கல தேவன் உங்களை ஒருத்தரை மட்டும் தான் ஸ்கேன் பண்றாரு. எப்படி ஒரு ஸ்கேன் மிஷின்ல ஸ்கேன் வச்சுட்டு அந்த ஸ்கேன் பண்ணது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ஹார்ட்டை நம்ம பாடி நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணப்பட்டுக்குது. அப்போ அவரோட பார்வையில் அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி தேவன் நம்ம பார்வையில் இருக்கிறோம். அந்த விசுவாசம் இருக்கணும். ஆமா என்ன அவர் பார்வையில் தான் இருக்கிறேன். அவரை நம்மள இஸ்ரேல் எப்படி காக்கிறவர் தூங்குறதோ இல்லை உறங்குவதும் இல்லைன்னுக்கிறாரோ அந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு நம்ம ஒத்துத்துற வாழ்க்கையிலே தான். அதுக்காக தான் நம்ம செய்யக்கூடிய வரோம். அவரோட நிழல்ல உன்னதமானவருடைய நிழல்ல தங்கி இருப்பவன் பாக்கியவன் சொல்றாங்க வசனம். அதெல்லாம் சும்மா இல்லை. அதெல்லாம் நம்ம தான் இன்னைக்கு அங்க வாழ்ந்தாங்க இஸ்ரேல் ஒரு காலத்துல பழைய ஏற்பாடு. இன்னைக்கு இந்த காலத்துல இந்த பிரசன்ட்ல டுடே இன்னைக்கு நீங்க நாங்க தான். இன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்ட் சில பேர் கான்சிக்ரேஷன் பண்ணப்பட்ட சகோதர தான். அவங்க வேற ரெக்லேஷன் இருக்கட்டும் ஒத்துத்துறோம் விளையாட்டு. ஆனா எல்லாரும் அவங்களோட பார்வை அந்த பார்வையில தான் இருக்கிறாங்க. அந்த உணர்வு நம்மளுக்குமே இருக்கலாம் அப்படிங்களா? அப்போ ஆனா பர்வத்திலிருந்து வரக்கூடியது அதான் சொல்லுது. பர்வத்திலிருந்து வரக்கூடியது அவங்களுக்கு சமாதானம் இருக்கும். சமாதானம் சாந்தமும் சாந்தமா இருப்பாங்க. இரக்கத்தாலும் நற்கினியினாலும் நிறைந்ததுமாய் பச்சபாதகம் இல்லாததும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? சாந்தமா இருக்கும். எந்த விஷயம் குடும்பத்திலே ஆகட்டும், எக்லிஷியாஸ்ல ஆகட்டும், நடந்த நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை மாறுபாடான சந்தர்ப்ப சூழ்நிலை கூட நம்ம சாந்தமா இருக்கிறது. சரி இறக்கம் உள்ளதா இருக்கிறது. நற்கனிகளால என்ன பண்றது? நல்ல குணங்கள்னால விழுந்தவர்களா இருக்கணும். ஒரு செடிக்கு நீங்க பாட்டில் வாங்கிட்டு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பாட்டை வந்துட்டு அதுல செடி வளர்க்கும் போது அது கனி வரும்போது அது வாங்கி வந்தவருக்கு ஒரு குஷி ஆகும் பாருங்க. அந்த மாதிரி சந்தோஷம் பார்க்க தண்ணி ஊற்றி குஷியா அந்த குழந்தை அப்படிதான் சின்னதா ஏதோ அவங்க டீச்சர் குத்தாமிக்கிறாங்க. சின்னதா ஒரு பாட்டு காலையா இருந்துச்சு, மண்ணு மாதிரி இருந்துச்சு. தண்ணி ஊற்றி போப்பா 2 நாள் ஊற்றி போப்பா ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். தண்ணி ஊற்றி 3-4 நாள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இவ்வளோ பெருசு வந்துச்சு. அவன் படுறான் குஷி படுறான் பாருங்க. அந்த மாதிரி குஷி படுறான். என்ன மாதிரி என்ஜாய் பண்றான்னு அதால நமக்கு தெரியல. நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. மாமூலி பார்த்து பழகிறதுனால அவங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க. இந்த மாதிரி நம்மளுக்குள்ளதான் இந்த நற்கனிகள், இந்த சாந்த குணம், சில சமாதானம், நம்மளே நம்ம சமாதானம் பண்ணிக்கணும். இன்னொருத்தர் சமாதானம் பண்றது வேற விஷயம். அது ஆவே நம்மளால அவங்க இணைத்து கொடுத்தால் மட்டும்தான் சமாதானத்தை கொள்ள முடியும். நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குது இல்லைங்களா? நம்மளுக்குள்ள ஒரு சாந்தம் இருக்குது இல்லைங்களா? அந்த குணங்கள் உருவாகும் போது நற்கனிகள் வரும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாராம். நம்முடைய கருத்து என்ன பண்ணுவாராம்? அப்படி ஒரு சந்தோஷப்படுவாராம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்மளுக்குள்ள வரட்டும். அந்த மாதிரி குணங்கள் நம்மளுக்குள்ள நம்பலாம் வளர்த்துக்கலாம். அப்போ அதனால நம்மளுக்கு கர்த்தர் நம்மளோட விடுவெள்ளி நட்சத்திரம் அவர் கேள்வி சொன்னதுக்கு காரணம் வந்து தான் யாரு, தன்னோட வேலை என்ன, தான் எந்த மீட்புக்காக வந்திருக்கிற அதை ஞாபகப்படுத்த தான் மரியாமாக்க அவர் கேள்வி போட்டாரு. அவரோட பேச்சினால அவரோட நம்பி வந்திருக்கிற சீஷர்களுக்கு தெளிவுபடணும், கண்கள் திறக்கப்பட்டு பொறுமையோடு வெயிட் பண்ணோம். அந்த ஒரு தந்திரங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு, பேய்கள் விஷயத்துக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கணும் தான் கர்த்தர் இயேசுவோட கேள்வியில் இருந்தது. அப்போ கர்த்தர் இயேசுவோட கேள்விக்கும் லூசிபோட கேள்விக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும்.
அதே மாதிரி நம்மளும் அதான் நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றதுனால நம்ம வாழ்க்கை கூட மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதபடிக்கு, மற்றவங்களுக்கு கேள்விக்குரிய வாழ்க்கையாகாதபடிக்கு, சில பேர் கேள்வி நம்ம யார் கேள்விக்குறியாடுவோம். ஆமா, சில பேர் என்னானே தெரியல, வேலைக்கும் மாட்றான், சும்மா படுத்துக்கிறான், எங்கேயோ போறான் வரான், இவன் என்ன பண்றது இல்லை, சரியா பண்றது இப்படிதான் சொல்லுவாங்க சில சத்தியம் தெரியாதவங்க. அப்ப அவங்களுக்கு கேள்வி நம்ம வாழ்க்கையே அவனுக்கு இல்லைங்களா? அதனால நம்ம கடமைகள், கணவனா இருந்த மனைவி செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குடும்பத்துல செய்ய வேண்டிய கடமை, இந்த எக்லிஷியா கொடுக்க அந்த கடமைகள், சொசைட்டிக்கு செய்ய வேண்டிய கடமை, சொசைட்டிக்கு எந்தெந்த இடத்துல இந்தான வேலை செய்வேன். நம்ம சொல்றோம் சின்ன வயசுல சொல்லி தருவோம் பசங்களுக்கு இல்லைங்களா? சாப்பிடும்போது சாப்பிடணும், விளையாடும்போது விளையாடணும், தூங்கும்போது தூங்கணும். இப்படி சொல்லி தரோம் இல்லைங்களா நம்ம பிள்ளைங்களுக்கு? நம்மளுக்கு நம்ம சொல்லிக்கணும். ஆமா இல்லையா, நான் கர்த்தரை ஃபாலோ பண்ணும்போது, எக்லிஷியாக்கு போனா அந்த இருக்கிறது. ஆனா இது வேஷம் இல்ல, முக்காடு இல்ல. அந்தந்த இடத்துல அந்த என்ன நம்ம ஆக்ட் பண்ணணும்னு ஒரு சட்டம் இருக்குதோ, ஒரு நியாயங்கள் இருக்குதோ, அவைகள் என்ன நம்ம ஃபாலோ பண்ணலாம். தெளிந்த புத்தியா இருக்கலாம். நம்ம கிறிஸ்துவின் குணத்தை நம்ம வெளிப்படுத்தலாம் சொல்லி இந்த பாடத்துல நம்ம பார்த்தோம். இப்படியாக இந்த குணம் நம்மளுக்கு வரட்டும். வாழ்த்துக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ. டைம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா மன்னித்துக் கொள்ளுங்கள்.